ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் இன்ட்யூஷன், நோயிங் பியாண்ட் லாஜிக். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் எளிமையான எடுத்துக்காட்டுகளுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் தலைப்புகள் அனைத்தையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன்பின் ஒன்றாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: 1. உள்ளுணர்வின் இன்ட்யூஷன், இயல்பை புரிந்து கொள்வது. 2. தர்க்கம், அறிவுத்திறன் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனையை தாண்டி. 3. இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட், அறிவுத்திறன், இன்டெலெக்ட் மற்றும் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ஆகியவற்றின் தொடர்பு. 4. மனக்கட்டுப்பாடுகள் மற்றும் வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகளை தாண்டுவது. 5. விழிப்புணர்வு, தியானம் மற்றும் உள்ளுணர்வின் விழிப்பு. 6. இதயத்தின் குரலையும் உள் ஞானத்தையும் கேட்பது. 7. நம்பிக்கை, நிகழ்கால விழிப்புணர்வு மற்றும் இயல்பாக வாழ்வது. 8. படைப்பாற்றல், அன்பு மற்றும் உள்ளுணர்வோடு வாழ்வது. 9. அன்றாட வாழ்க்கையில் தர்க்கத்தையும் உள்ளுணர்வையும் சமநிலைப்படுத்துவது. 10. உள்ளுணர்வு விழிப்புணர்வின் மூலம் ஆன்மீக எழுச்சி. இந்த எல்லா தலைப்புகளையும் மிகவும் விரிவாகவும் எளிதில் புரியும் வகையிலும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் உண்மையான எடுத்துக்காட்டுகளோடும் பார்க்கப் போகிறோம். அப்படியானால் முதல் தலைப்பிற்கு செல்லலாம். தலைப்பு 1. உள்ளுணர்வின் இயல்பை புரிந்து கொள்வது. உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் என்றால் என்ன? இந்த கேள்வியே நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது யோசித்திருப்போம். சில நேரங்களில் நமக்கு ஒரு விஷயத்தின் சரியான பதில் தெரியாது. ஆனால் நமக்குள் இருந்து ஒரு உணர்வு வரும். இதைச் செய்யாதே ஹூட், அல்லது இதைச் செய்தால் சரியாக இருக்கும் ஹூட் என்று யாரோ நம் மனதிற்குள் அமைதியாகச் சொல்வது போல தோன்றும். அதைத்தான் பலர் உள்ளுணர்வு என்று கூறுகிறார்கள். நாம் அனைவரும் பள்ளிக்காலத்திலிருந்தே ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம். எந்த முடிவையும் எடுக்க வேண்டுமென்றால் தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். ஆதாரங்களை பார்க்க வேண்டும். காரணம் இருக்க வேண்டும். பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இவை அனைத்தும் முக்கியம்தான். ஆனால் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு முடிவையும் இப்படி கணக்கு போட்டுத்தான் எடுக்க முடியுமா? முடியாது. ஒரு எளிய எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். நீங்கள் முதல் முறையாக ஒரு புதிய நபரை சந்திக்கிறீர்கள். அவர் மிகவும் மரியாதையாக பேசுகிறார். புன்னகையுடன் இருக்கிறார். எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள் மட்டும் ஒரு சிறிய அசௌகரிய உணர்வு தோன்றுகிறது. ஏதோ சரியாக இல்லை என்று தோன்றும். அதற்கு எந்த விளக்கமும் இருக்காது. ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த உணர்வு சரியாக இருந்திருக்கும். அல்லது அதற்கு நேர்மாறாகவும் இருக்கலாம். ஒருவரை பார்த்தவுடனேயே அவரைப் பற்றி மிகவும் நல்ல எண்ணம் தோன்றும். பின்னர் அவர் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்ல நண்பராக மாறியிருப்பார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் நடந்திருக்கின்றன. இது மந்திரமோ அல்லது எதிர்காலத்தை கணிப்பதோ அல்ல. இது நம் விழிப்புணர்வின் அவேர்னஸ் ஒரு நுட்பமான வடிவம். நமது மூளை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தகவல்களை சேகரிக்கிறது. நம் விழிப்புணர்விற்கு தெரியாத பல சைகைகளையும் நம் உடலும் மனமும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும். அவற்றின் அமைதியான புரிதல்தான் உள்ளுணர்வு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த உள்ளுணர்வின் குரல் மிகவும் மென்மையானது. ஆனால் நம் வாழ்க்கை மிகவும் சத்தமாக இருக்கிறது. காலை எழுந்தவுடன் கைபேசி, அறிவிப்புகள், சமூக வலைத்தளங்கள், வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், எதிர்கால கவலை, கடந்த கால வருத்தங்கள். இந்த அளவுக்கு சத்தம் நிறைந்த வாழ்க்கையில் நம் உள்ளுணர்வின் அமைதியான குரலை கேட்பது மிகவும் கடினமாகிவிடுகிறது. ஒரு ஏரியை கற்பனை செய்து பாருங்கள். அதன் நீர் அமைதியாக இருந்தால் அதில் நம் பிரதிபலிப்பு மிகவும் தெளிவாகத் தெரியும். ஆனால் அதில் ஒரு கல்லை இருந்தால் அலைகள் உருவாகும். அப்போது பிரதிபலிப்பு மறைந்துவிடும். அதேபோல நம் மனம் அமைதியாக இருந்தால்
உள்ளுணர்வை மிகவும் தெளிவாக உணர முடியும். மனம் குழப்பமாக இருந்தால் அந்த தெளிவு மறைந்துவிடும். வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்கும்போது நமக்குள் 2 குரல்கள் இருக்கும். ஒன்று பயம், மற்றொன்று உள்ளுணர்வு. இரண்டையும் பலர் ஒன்றாகவே குழப்பிக் கொள்கிறார்கள். பயம் என்ன செய்யும்? எப்போதும் மோசமான விஷயங்களையே நமக்கு காட்டும். நீ தோற்றுவிடுவாயூ, ஆபத்து எடுக்காதேயூ, உன்னால் முடியாதையூ என்று தொடர்ந்து நம்மை அச்சப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளுணர்வு அப்படி அல்ல. அது பயத்தை உருவாக்காது. அது மிகவும் அமைதியாக ஒரு திசையை மட்டும் காட்டும். அது சத்தமாக கத்தாது. உங்களை சமாதானப்படுத்த முயற்சிக்காது. ஒரு மென்மையான உணர்வை மட்டும் கொடுக்கும். அதை கவனிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாயின் அனுபவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். குழந்தை வெளியே விளையாடிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த தாய்க்கு குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. வெளியே சென்று பார்த்தால் குழந்தை சாலையை நோக்கிச் சென்று கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்களை பலர் பகிர்ந்திருக்கிறார்கள். இதை முழுமையாக விளக்குவது சுலபமல்ல. ஆனால் மனிதனின் விழிப்புணர்வு சில நேரங்களில் மிகவும் ஆழமாக செயல்படுகிறது. இன்னொரு எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒருவேளை நேர்முகத் தேர்வுக்குச் செல்கிறீர்கள். நன்றாக தயாராகியிருக்கிறீர்கள். 2 நிறுவனங்களிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. சம்பளம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சலுகைகளும் ஒரே மாதிரிதான். தர்க்கப்படி பார்த்தால் 2 நிறுவனங்களும் சமமானவை. ஆனால் உங்கள் மனம் ஒரு நிறுவனத்தையே தேர்வு செய்யச் சொல்கிறது. சில வருடங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் அந்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு சென்றிருக்கும். அப்போதுதான் புரியும். சில முடிவுகள் எண்களிலிருந்து வருவதில்லை. அவை நமக்குள் இருக்கும் தெளிவிலிருந்து வருகின்றன. உள்ளுணர்வை வளர்ப்பதற்கான முதல் படி என்னவென்றால், அது ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது. அதை வெளியே தேட வேண்டியதில்லை. ஒரு குருவிடம் வாங்க முடியாது. ஒரு பயிற்சி வகுப்பை முடித்தால்தான் கிடைக்கும் என்பதும் இல்லை. அது நமக்குள் இயற்கையாகவே இருக்கும் ஒரு திறன். சிறு குழந்தைகளை பாருங்கள். அவர்கள் அதிகமாக யோசிக்க மாட்டார்கள். இயல்பாகவே செயல்படுவார்கள். ஆனால் நாம் வளர வளர சமூகம், பிறரின் கருத்துகள், எதிர்பார்ப்புகள், ஒப்பீடுகள் போன்றவை நம் இயல்பான உள்ளுணர்வை மெதுவாக மறைத்து விடுகின்றன. அதனால்தான் இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால், உள்ளுணர்வு என்பது ஒரு அதிசய சக்தி அல்லையோ. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் அமைதியான அறிவு. அதைக் கேட்க நாம் சற்று மெதுவாக வேண்டும். சற்று கவனிக்க வேண்டும். நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த உள் வழிகாட்டுதல் மெதுவாக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையின் எல்லா பதில்களும் வெளியே கிடைப்பதில்லை. சில பதில்கள் நமக்குள்ளேயே இருக்கின்றன. ஆனால் அந்த பதில்கள் நம்மிடம் பேச வேண்டுமென்றால் நாம் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். நம் மனம் சற்று நிசப்தமாக வேண்டும். அப்போதுதான் தர்க்கத்திற்கு அப்பால் இருக்கும் அந்த ஆழமான புரிதலை நாம் உணர முடியும். அதைத்தான் உள்ளுணர்வு என்று அழைக்கிறோம். தலைப்பு 2. தர்க்கம், அறிவுத்திறன் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனையைத் தாண்டி. நாம் அனைவரும் வளர்ந்தது ஒரு சமூகத்தில்தான். சிறு வயதிலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், எதையும் நம்ப வேண்டுமென்றால் அதற்கான ஆதாரம் இருக்க வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். சரியான பதிலைச் சொல்ல வேண்டும். காரணம் இருக்க வேண்டும். தர்க்கம் இருக்க வேண்டும். பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இவை அனைத்தும் தவறானவை அல்ல. உண்மையில் பார்த்தால் தர்க்கம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு கருவி. ஆனால் அந்த கருவியையே நம் வாழ்க்கையின் தலைவராக மாற்றிவிடுகிறோம். அங்கேதான் பிரச்சினை தொடங்குகிறது. தர்க்கம் என்ன செய்கிறது? ஏற்கனவே நமக்கு தெரிந்த தகவல்களை வைத்து ஒரு முடிவுக்கு வருகிறது. அதற்கு உண்மைகள் வேண்டும். தகவல்கள் வேண்டும். ஒப்பீடுகள் வேண்டும். எடுத்துக்காட்டுகள் வேண்டும். அதற்குப் பிறகுதான் அது ஒரு முடிவை எடுக்கும். அறிவியல், பொறியியல், கணக்கியல், வணிகம் போன்ற துறைகளில் இது மிகவும் அவசியம். ஆனால்
வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் தர்க்கத்தால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு எளிய சூழ்நிலையை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு ஓவியத்தை பார்க்கிறீர்கள். அதை பார்த்தவுடன் உங்கள் மனதில் ஒரு உணர்வு தோன்றுகிறது. அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், ஊக்கமாக இருக்கலாம். இப்போது யாராவது உங்களிடம், இந்த உணர்வுக்கான சரியான தர்க்கம் என்ன என்று கேட்டால், உங்களால் முழுமையாக விளக்க முடியுமா? மிகவும் கடினம். உணர்வு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. ஆனால் அதை எண்களாலும் தர்க்கத்தாலும் முழுமையாக விளக்க முடியாது. அதேபோல இசையையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடலை கேட்கும்போது சிலருக்கு மெய்ச்சிலிர்ப்பு ஏற்படும். சிலர் கண்கலங்குவார்கள். சிலருக்கு பழைய நினைவுகள் தோன்றும். தர்க்கப்படி பார்த்தால் அது வெறும் ஒலி அலைகள்தான். ஆனால் அனுபவத்தில் அது மிகவும் ஆழமான ஒன்று. அதனால்தான் இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், தர்க்கத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதற்கு அப்பால் இருக்கும் பகுதியை அறிவுத்திறனால் மட்டும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அறிவுத்திறன், இன்டெலெக்ட் என்றால் என்ன? அது நம் சிந்திக்கும் திறன். ஒப்பிடுவது, பகுப்பாய்வு செய்வது, நன்மை தீமைகளை பட்டியலிடுவது, சரி தவறை முடிவு செய்வது. இவை அனைத்தும் அவசியமானவை. ஆனால் அறிவுத்திறனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் பிரித்துப் பார்க்கும். இது நல்லது, அது கெட்டது, இது சரி, அது தவறு, இது பாதுகாப்பானது, அது ஆபத்தானது என்று தொடர்ந்து வகைப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட பிரிவுகளுக்குள் அடங்கிவிடுமா? இல்லை. ஒரு உறவை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன், மனைவி அல்லது நெருங்கிய நண்பர்கள். அவர்களுக்கிடையே நடக்கும் ஒவ்வொரு உரையாடலிலும் தர்க்கம் மட்டுமே இருந்தால் என்ன ஆகும்? ஒருவர் தன்னுடைய உணர்வுகளை பகிரும்போது மற்றொருவர் உடனே தீர்வு சொல்ல ஆரம்பித்து விடுவார். நீ அப்படி செய்திருக்க வேண்டும், இப்படி நடந்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுவார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஆலோசனை தேவையில்லை. அவருக்கு தேவை புரிதல். அவருக்கு தேவை மனதோடு மனம் இணையும் ஒரு உணர்வு. நம் அறிவுத்திறன் எப்போதும் ஒரு தீர்வை தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் தீர்வை விட உடனிருப்பதும் முழுமையாக கேட்பதும் புரிந்து கொள்வதும் தான் மிகவும் முக்கியமானது. ஒரு குழந்தை முதல் முறையாக நடக்க முயற்சிக்கிறது. அது கீழே விழுகிறது. மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கிறது. இப்போது அந்த குழந்தை தர்க்கத்தை மட்டும் பயன்படுத்தி யோசித்தால் என்ன நினைக்கும்? ஏற்கனவே 2 முறை விழுந்து விட்டேன். கணக்குப்படி பார்த்தால் இன்னும் விழுவேன். அதனால் இனி நடக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அது வாழ்நாள் முழுவதும் நடக்கவே கற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் பல அழகான அனுபவங்கள் தர்க்கத்தை தாண்டித்தான் நிகழ்கின்றன. காதலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை காதலிக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு முன் அவரை பற்றிய ஒரு கணக்கு பட்டியல் தயாரிப்போமா? சம்பளத்தை ஒப்பிடுவோமா? உயரத்தை அளப்போமா? குணநலன்களுக்கு மதிப்பெண்கள் போடுவோமா? உண்மையில் வாழ்க்கை அப்படி இயங்குவதில்லை. முதலில் ஒரு இணைப்பு, கனெக்ஷன், உணர்வு உருவாகிறது. அதிலிருந்துதான் ஒரு உறவு தொடங்குகிறது. அதற்குப் பிறகுதான் தர்க்கம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதேபோல் படைப்பாற்றலையும் கிரியேட்டிவிட்டி எடுத்துக் கொள்ளலாம். ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதுகிறார். ஒரு இசையமைப்பாளர் ஒரு புதிய இசையை உருவாக்குகிறார். ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய கண்டுபிடிப்பைச் செய்கிறார். அந்த முதல் தீப்பொறி எங்கிருந்து வருகிறது? அது முழுவதும் தர்க்கத்திலிருந்து வருவதில்லை. முதலில் ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது. ஒரு கற்பனை உருவாகிறது. ஒரு புதிய சாத்தியம் மனதில் தோன்றுகிறது. அதற்குப் பிறகுதான் அறிவுத்திறன், இன்டெலெக்ட், அதை வடிவமைக்கிறது. இதை ஒரு பயணமாக பார்க்கலாம். முதலில் அமைதியான ஒரு எண்ணம் பிறக்கிறது. பிறகு அறிவுத்திறன் அதை ஒழுங்குபடுத்துகிறது. இறுதியில் தர்க்கம் அதை நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. ஆனால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? இந்த முதல் கட்டத்தை தவிர்த்துவிட்டு
நேரடியாக தர்க்கத்திலேயே ஆரம்பித்து விடுகிறோம். நாம் அதிகமாக யோசிக்கும் ஓவர் திங்கிங் நேரங்களில் இதை மிகவும் தெளிவாக கவனிக்கலாம். இரவில் தூங்கச் செல்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனையைப் பற்றி யோசிக்கத் தொடங்குகிறோம். அது மெதுவாக பெரியதாக மாறுகிறது. பிறகு எதிர்காலத்தை பற்றிய கவலை. அதன் பிறகு கடந்த கால தவறுகள் நினைவுக்கு வருகின்றன. சிறிது நேரத்தில் நம் மூளை முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அதற்கான தீர்வு கிடைத்துவிடுகிறதா? பெரும்பாலும் கிடைப்பதில்லை. அதற்குப் பதிலாக மன அழுத்தம்தான் அதிகரிக்கிறது. ஆனால் சில நாட்களில் என்ன நடக்கிறது தெரியுமா? காலையில் நடைப்பயிற்சி செய்யும் போது அல்லது குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த பிரச்சினைக்கான தீர்வு மனதில் தோன்றிவிடுகிறது. யோசிக்காமல் இருந்த நேரத்தில்தான் தெளிவு கிடைத்து விடுகிறது. இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். தொடர்ச்சியாக யோசிப்பது எப்போதும் தெளிவை கொடுக்காதையும். சில நேரங்களில் யோசிப்பதை நிறுத்தும்போதுதான் தெளிவு பிறக்கிறதையோ. ஒரு கண்ணாடி தண்ணீரில் மண்ணை கலந்து வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அதை தொடர்ந்து கலக்கிக் கொண்டே இருந்தால் தண்ணீர் தெளிவாகுமா? ஒருபோதும் ஆகாது. ஆனால் கலப்பதை நிறுத்திவிட்டால் மண் மெதுவாக கீழே அமர்ந்துவிடும். அதன் பிறகு தண்ணீர் தெளிவாக தெரியும். நம் மனமும் அப்படித்தான். தொடர்ச்சியான பகுப்பாய்வு தொடர்ச்சியான குழப்பத்தை உருவாக்கும். அமைதி தெளிவை உருவாக்கும். இதனால் தர்க்கம் தவறானது என்று அர்த்தமல்ல. அதை மறுக்க வேண்டும் என்றும் இல்லை. தர்க்கம் ஒரு நல்ல உதவியாளராக இருக்க வேண்டும். ஆனால் அது எஜமானனாக மாறக்கூடாது. நீங்கள் ஒரு கார் ஓட்டுகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஸ்டியரிங் இருக்கிறது, பிரேக் இருக்கிறது, ஆக்சிலரேட்டர் இருக்கிறது. இவை அனைத்தும் முக்கியமானவை. ஆனால் கார் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை ஸ்டியரிங் முடிவு செய்வதில்லை. அதை முடிவு செய்வது ஓட்டுநர்தான். அதேபோல் அறிவுத்திறன் ஒரு கருவி, தர்க்கம் ஒரு கருவி, பகுப்பாய்வம் ஒரு கருவி. ஆனால் வாழ்க்கையின் திசையை முடிவு செய்ய வேண்டியது நம் ஆழமான விழிப்புணர்வுதான். சிலர் மிகவும் புத்திசாலிகள், பல பட்டங்கள் பெற்றிருப்பார்கள், நிறைய அறிவு இருக்கும். ஆனால் மன அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஒரு முடிவை எடுக்கக்கூட பயமாக இருக்கும். ஏனென்றால் மனதில் தகவல்கள் அதிகம், ஆனால் தெளிவு குறைவு. அறிவு அதிகரிப்பது நல்லதுதான். ஆனால் விழிப்புணர்வு அதிகரிப்பது அதைவிட முக்கியமானதையும். இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் சாராம்சம் என்னவென்றால், தர்க்கத்திற்கு எதிராக நிற்க வேண்டாம். அதை பயன்படுத்துங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்த முயற்சிக்காதீர்கள். அறிவுத்திறனுக்கு மரியாதை கொடுங்கள். பகுப்பாய்விற்கும் அதன் இடத்தை கொடுங்கள். ஆனால் அவற்றை விட ஆழமாக இருக்கும் அந்த அமைதியான உள்ளுணர்விற்கும் இடம் கொடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் மிக முக்கியமான சில தருணங்கள் கணக்குகளிலிருந்து வருவதில்லை. அவை அமைதியான உள் தெளிவிலிருந்து பிறக்கின்றன. அந்த தெளிவுதான் நம் தர்க்கத்திற்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குகிறது. தர்க்கம் ஒளியாக இருந்தால் உள்ளுணர்வு திசையாக இருக்கும். இரண்டும் இணைந்தால்தான் சமநிலையான, அர்த்தமுள்ள, நிறைவான வாழ்க்கை உருவாகும். தலைப்பு 3: இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட், அறிவுத்திறன், இன்டெலெக்ட் மற்றும் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ஆகியவற்றின் தொடர்பு. இந்த தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் பல முடிவுகளுக்கு பின்னால் இந்த 3 சக்திகளும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் நமக்கு அது பெரும்பாலும் தெரியாது. சில நேரங்களில் இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட் பேசுகிறது. சில நேரங்களில் அறிவுத்திறன், இன்டெலெக்ட் முடிவெடுக்கிறது. சில நேரங்களில் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் நமக்கான பாதையை காட்டுகிறது. அப்படியானால் இந்த 3க்கும் என்ன வித்தியாசம்? அவற்றை எப்படி கண்டுபிடிப்பது? அதை இப்போது சற்று ஆழமாக பார்ப்போம். முதலில் இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட் பற்றி பேசலாம். இயல்புணர்வு என்பது நம் அடிப்படை உயிர் பாதுகாப்பு அமைப்பு.
நாம் பிறந்ததிலிருந்தே அது நம்முள் இருக்கிறது. அதை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சிறிய குழந்தைக்கு பசிக்கும்போது அது அழுகிறது. அதற்கு யாரும் பயிற்சி கொடுக்கவில்லை. அது இயல்புணர்வு. ஒரு பறவை கூடு கட்டுகிறது. ஒரு சிலந்தி வலை பின்னுகிறது. ஒரு மான் ஆபத்தை பார்த்தவுடன் ஓடுகிறது. இவை அனைத்தும் இயல்புணர்வின் வெளிப்பாடுகள். நம் வாழ்க்கையிலும் இயல்புணர்வு இருக்கிறது. நீங்கள் சாலையை கடக்கும்போது திடீரென்று ஒரு வாகனம் வேகமாக வந்தால் உங்கள் உடல் உடனடியாக ஒரு அடி பின்னால் நகரும். அப்போது நீங்கள் தர்க்கம் செய்யவில்லை. கணக்கு போடவில்லை. உடல் தானாகவே செயல்பட்டது. அதுதான் இயல்புணர்வு. அடுத்து அறிவுத்திறன், இன்டெலெக்ட், சூட். அறிவுத்திறன் என்பது நம் சிந்திக்கும் திறன். பள்ளியில் கற்ற அறிவு. அனுபவத்தில் சேகரித்த தகவல்கள். ஒப்பிட்டுப் பார்ப்பது. பகுப்பாய்வு செய்வது. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் நன்மை, தீமைகளை ஆராய்வது. இவை அனைத்தும் அறிவுத்திறனின் வேலை. உதாரணமாக, நீங்கள் ஒரு மடிக்கணினி வாங்கப் போகிறீர்கள். உங்கள் பட்ஜெட்டை ஒப்பிடுகிறீர்கள். வசதிகளை, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கிறீர்கள். மதிப்புரைகளை படிக்கிறீர்கள். உத்தரவாதத்தை சரிபார்க்கிறீர்கள். அதன் பிறகு முடிவு செய்கிறீர்கள். இதுதான் அறிவுத்திறன். இப்போது உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், சூட். உள்ளுணர்வு என்பது இயல்புணர்வைப் போல உடனடி எதிர்வினை அல்ல. அறிவுத்திறனைப் போல நீண்ட நேர பகுப்பாய்வும் அல்ல. அது மிகவும் அமைதியாக வரும் ஒரு புரிதல். எந்த விளக்கமும் இல்லாமல் தோன்றும் தெளிவு. பயம் இல்லாமல் வழிகாட்டும் ஒரு உணர்வு. அதுவே உள்ளுணர்வு. ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். நீங்கள் ஒரு காட்டில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. முதலில் உங்கள் உடல் என்ன செய்யும்? உடனடியாக எச்சரிக்கையாக மாறும். இதயத் துடிப்பு அதிகரிக்கும். இது இயல்புணர்வு. அதன் பிறகு மூளை யோசிக்கத் தொடங்கும். அது என்ன சத்தம்? ஒரு விலங்கா? காற்றின் சத்தமா? மரம் விழுந்ததா? என்று ஆராயத் தொடங்கும். இது அறிவுத்திறன். சிறிது நேரம் அமைதியாக கவனித்த பின் உங்களுக்குள் ஒரு அமைதியான உணர்வு தோன்றும். பயப்பட வேண்டியதில்லை. இது பாதுகாப்பான இடம்தான் ஹூட். அல்லது இந்த பாதையில் போகாதே ஹூட் என்று ஒரு விளக்கமில்லாத உறுதி தோன்றும். அதுதான் உள்ளுணர்வு. இந்த மூன்றும் செயல்படுகின்றன. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பங்கு இருக்கிறது. பிரச்சினை எப்போது தொடங்குகிறது தெரியுமா? இயல்புணர்வை உள்ளுணர்வு என்று தவறாக நினைக்கும்போது. உதாரணமாக, சிலருக்கு புதிய மனிதர்களை சந்திக்கும் போதே பயம் ஏற்படும். அதை அவர்கள் உள்ளுணர்வு என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அது கடந்த கால அனுபவங்களால் உருவான பயமாக இருக்கலாம். ஒருவேளை பள்ளியில் யாராவது அவர்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். அதன் காரணமாக புதிய மனிதர்களை சந்திக்கும் போதெல்லாம் மனதில் அசௌகரியம் தோன்றலாம். அது உள்ளுணர்வு அல்ல. கடந்த கால நினைவுகள் உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு முறை. அதேபோல் இயல்புணர்வும் பயமும் சேர்ந்து நம் வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் நம் வளர்ச்சி நின்றுவிடும். ஒரு மாணவரை மேடையில் பேச அழைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடல் பதற்றமடைகிறது. கைகள் நடுங்குகின்றன. இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது. இயல்புணர்வு என்ன சொல்கிறது? இங்கிருந்து வெளியேறியூட். பேச வேண்டாம் ஹூட். அறிவுத்திறன் என்ன சொல்கிறது? நீ நன்றாக பயிற்சி செய்திருக்கிறாய். உன்னால் முடியும் ஹூட். உள்ளுணர்வு என்ன சொல்லும்? பயம் இருந்தாலும் பேசு. இது உன் வாழ்க்கைக்கு முக்கியமான அனுபவம் ஹூட். பார்த்தீர்களா? 3 குரல்களும் வேறுபட்டவை. வாழ்க்கையில் முதிர்ச்சி என்பது இயல்புணர்வை ஒடுக்குவது அல்ல. அறிவுத்திறனை மட்டுமே வணங்குவதும் அல்ல. உள்ளுணர்வை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதும் அல்ல. இந்த 3ஐயும் புரிந்து கொண்டு சரியான இடத்தில் சரியாக பயன்படுத்துவதே உண்மையான முதிர்ச்சி. ஒரு மருத்துவரை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அவசர அறுவை சிகிச்சையின் போது திடீர் சூழ்நிலைகளில் அவர் இயல்புணர்வை பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் தனது மருத்துவ அறிவையும் பரிசோதனை முடிவுகளையும் நோயறிதலையும் ஆராய்ந்து முடிவு செய்கிறார். இது அறிவுத்திறன். ஆனால் பல வருட அனுபவமுள்ள சில மருத்துவர்களுக்கு ஒரு நோயாளியின் அறைக்குள் நுழைந்தவுடனேயே இங்கே இன்னும் ஆழமாக பரிசோதிக்க வேண்டும் என்ற ஒரு நுட்பமான உணர்வு தோன்றும். பின்னர் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளில் அது சரியாகவும் இருக்கும். அதுவே உள்ளுணர்வு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த உள்ளுணர்வும் மேலும் முதிர்ச்சி அடைகிறது. அதேபோல் ஒரு தொழில்முனைவோரை எடுத்துக் கொள்ளுங்கள். தர்க்கத்தை மட்டும் பயன்படுத்தினால் அவர் எந்த ஆபத்தையும் எடுக்க மாட்டார். இயல்புணர்வை மட்டும் நம்பினால் அவர் அவசரமாக முடிவெடுக்கக்கூடும். ஆனால் உள்ளுணர்வுடன் செயல்பட்டால் மற்றவர்கள் கவனிக்காத ஒரு புதிய வாய்ப்பை உணர முடியும். பிறகு அதை அறிவுத்திறனின் உதவியுடன் திட்டமிட முடியும். இதுவே சமநிலையான அணுகுமுறை. ஒரு குடும்ப முடிவையும் எடுத்துக் கொள்ளலாம். வீட்டை மாற்றலாமா வேண்டாமா என்று குடும்பத்தில் பேசுகிறார்கள். இயல்புணர்வு என்ன சொல்லலாம்? புதிய இடம். பயமாக இருக்கிறது. அறிவுத்திறன் என்ன செய்யும்? பட்ஜெட்டை பார்க்கும். பள்ளியின் தூரத்தை கணக்கிடும். அலுவலக பயண நேரத்தை மதிப்பிடும். உள்ளுணர்வு என்ன சொல்லும்? இந்த மாற்றம் நம் குடும்பத்திற்கு நல்லதாக இருக்கும். அல்லது இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம். இப்போது கேள்வி: உள்ளுணர்வின் குரலை எப்படி தெளிவாக கேட்பது? அதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. மனம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயல்புணர்வு மிகவும் சத்தமாக இருக்கும். பயம் மிகவும் சத்தமாக இருக்கும். எண்ணங்களும் மிகவும் சத்தமாக இருக்கும். ஆனால் உள்ளுணர்வு மட்டும் மிகவும் அமைதியானது. ஒரு அறையில் 3 பேர் பேசுகிறார்கள் என்று கற்பனை செய்யுங்கள். ஒருவர் கத்தி பேசுகிறார். ஒருவர் சாதாரணமாக பேசுகிறார். மற்றொருவர் மிகவும் மெதுவாக இரகசியமாக பேசுகிறார். அவர்களில் யாருடைய குரலை நீங்கள் தவறவிடுவீர்கள்? அமைதியாக பேசுபவருடைய குரல்தானே? அதேபோல உள்ளுணர்வும் ஒரு மென்மையான குரல் போன்றது. அதை கேட்க வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையில் இருக்கும் சத்தம் குறைய வேண்டும். இந்த 3 நிலைகளையும் ஒரு மரமாக கற்பனை செய்யலாம். வேர்கள் இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட், ட்ரூத். மரத்தின் வேர்கள் இயல்புணர்வு, இன்ஸ்டிங்க்ட், ட்ரூத். மரத்தின் தண்டு அறிவுத்திறன், இன்டெலெக்ட், ட்ரூத். மரத்தின் பூக்கள் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், ட்ரூத். வேர்கள் இல்லை என்றால் மரம் நிலைத்து நிற்காது. தண்டு இல்லை என்றால் அதற்கு உறுதியான வடிவம் இருக்காது. பூக்கள் இல்லை என்றால் அதன் அழகும் மனமும் இருக்காது. அதேபோல் இந்த 3ம் மனித வாழ்க்கைக்கு அவசியமானவை. ஒரு சமநிலையான மனிதர் இயல்புணர்வை மதிப்பார். ஏனென்றால் அது உடலை பாதுகாக்கிறது. அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வார். ஏனென்றால் அது நடைமுறை வாழ்க்கையை சிறப்பாக நடத்த உதவுகிறது. உள்ளுணர்வை விழிப்படையச் செய்வார். ஏனென்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள திசையைக் காட்டுகிறது. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், இயல்புணர்வு, அறிவுத்திறன், உள்ளுணர்வு, இந்த 3ம் ஒன்றுக்கொன்று எதிரிகள் அல்லையோ. அவை அனைத்தும் ஒரே மனிதனின் வெவ்வேறு பரிமாணங்கள். இயல்புணர்வு நம் உயிர் பாதுகாப்பிற்கு உதவுகிறது. அறிவுத்திறன் நம் வெற்றிக்கு உதவுகிறது. உள்ளுணர்வு நம் மனநிறைவிற்கு உதவுகிறது. வெறும் உயிர் வாழ்வது மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக்காது. வெற்றி மட்டுமே இருந்தாலும் உண்மையான திருப்தி கிடைக்காது. ஆனால் உயிர் பாதுகாப்பு, வெற்றி, உள்தெளிவு, இந்த 3ம் ஒன்றாக இணைந்தால்தான் முழுமையான, அமைதியான, அர்த்தமுள்ள வாழ்க்கை மெதுவாக உருவாகத் தொடங்கும். தலைப்பு 4: மனக்கட்டுப்பாடுகளையும் வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகளையும் கடந்து செல்வது. இந்த தலைப்பு நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுகிறது. நாம் எப்படி யோசிக்கிறோம்? எப்படி முடிவெடுக்கிறோம்?
எவ்வளவு தன்னம்பிக்கை வைத்திருக்கிறோம்? எதற்கு பயப்படுகிறோம்? என்ன கனவுகளை காண்கிறோம்? இவை அனைத்திற்கும் பின்னால் நமக்கு தெரியாமல் ஒரு கண்ணுக்கு புலப்படாத அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் மனக்கட்டுப்பாடு, மென்டல் கண்டிஷனிங், யூத். அதனுடன் இணைந்திருப்பவை வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகள், லிமிட்டிங் பிலீஃப்ஸ், யூத். இந்த இரண்டு வார்த்தைகளும் சற்று சிக்கலாகத் தோன்றலாம். ஆனால் உண்மையில் பார்த்தால் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் விஷயங்கள்தான். மனக்கட்டுப்பாடு என்றால் என்ன? மிகவும் எளிமையாகச் சொன்னால், சிறுவயதிலிருந்து நாம் கேட்ட வார்த்தைகள், நாம் பார்த்த அனுபவங்கள், சமூகம் சொல்லித் தந்த விதிமுறைகள், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், பள்ளியில் கற்ற பாடங்கள், வெற்றிக்கான வரையறைகள், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து நம் மனதிற்குள் ஒரு மென்பொருள், சாஃப்ட்வேர் போல நிறுவப்பட்டு விடுகின்றன. ஒரு கணினியில் மென்பொருளை நிறுவுவது போல நம் மனதிலும் எண்ணற்ற மனப்பதிவுகள், புரோகிராம்ஸ் அமைதியாக பதிந்து விடுகின்றன. ஒரு சிறிய குழந்தை ஓவியம் வரைகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அதை பார்த்து யாராவது, "உன்னால் ஓவியம் வரைய முடியாதையோ" என்று மீண்டும் மீண்டும் சொன்னால், அந்த குழந்தை அதையே நம்ப ஆரம்பித்துவிடும். பல வருடங்கள் கழித்து யாராவது, "நீ ஒரு ஓவியம் வரைந்து பார்க்கலாமே" என்று கேட்டால், அது உடனே என்ன சொல்லும்? "என்னால் முடியாதையோ." உண்மையில் முடியாதா? இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை மிகவும் ஆழமாக மனதில் பதிந்துவிட்டது. இதைத்தான் வரம்புக்குட்பட்ட நம்பிக்கை, லிமிட்டிங் பிலீஃப் என்று கூறுகிறோம். நம் வாழ்க்கையில் இருக்கும் பல நம்பிக்கைகள் நம் சொந்த அனுபவங்களிலிருந்து உருவானவை அல்ல. மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள்தான் மெதுவாக நம் அடையாளமாக மாறிவிடுகின்றன. ஒரு மாணவன் 2 தேர்வுகளில் தோல்வியடைகிறான். அதற்குப் பிறகு அவன், "நான் புத்திசாலி இல்லையோ" என்று நினைக்க ஆரம்பிக்கிறான். உண்மையில் என்ன நடந்தது? அவன் 2 தேர்வுகளில் தோல்வியடைந்தான், அவ்வளவுதான். ஆனால் அவனுடைய மனம் அதை பொதுவான உண்மையாக மாற்றிவிட்டது. "நான் ஒரு தோல்வியாளன்" என்ற நம்பிக்கையை உருவாக்கிவிட்டது. இதுதான் ஒரு பிலீஃப். ஒருபுறம் அனுபவம், மறுபுறம் அந்த அனுபவத்தைப் பற்றி நாம் உருவாக்கிக் கொள்ளும் கதை. இரண்டும் ஒன்றல்ல. அதேபோல் சிலருக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் இதுவரை யாரும் தொழில் செய்திருக்க மாட்டார்கள். உடனே மனதில் ஒரு குரல் எழும், "நம் குடும்பத்தில் யாராலும் முடியவில்லை, உன்னாலும் முடியாதையோ." இந்த எண்ணத்திற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் மனம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் உண்மையை விட நம் நம்பிக்கைகள்தான் நம் வாழ்க்கையை இயக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஒரு எளிய எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். ஒரு யானை சிறிய வயதில் ஒரு சங்கிலியால் கட்டப்படுகிறது. அது எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அந்தச் சங்கிலியை உடைக்க முடியாது. சில வருடங்கள் கழித்து அதே யானை மிகவும் பெரியதாக வளர்ந்து விடுகிறது. இப்போது அந்தச் சங்கிலியை மிக எளிதாக உடைக்க முடியும். ஆனால் அது முயற்சி கூட செய்யாது. ஏன்? ஏனென்றால் சிறுவயதில் உருவான "என்னால் முடியாதையோ" என்ற நம்பிக்கை இன்னும் அதன் மனதில் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. ஒரு நிராகரிப்பு, ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு ஏமாற்றம், இந்த ஒரு அனுபவத்தையே நம் முழு அடையாளமாக மாற்றிக்கொள்கிறோம். அதன் பிறகு நம் எல்லா முடிவுகளையும் அந்த பழைய நினைவின் அடிப்படையிலேயே எடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயத்தைப் பற்றி ஓஷோ கூறும் முக்கியமான கருத்து என்னவென்றால், நம் மனதில் இருக்கும் எல்லா எண்ணங்களும் நம் சொந்த உண்மைகள் அல்ல. அவற்றில் பல கடன் வாங்கிய எண்ணங்கள், கடன் வாங்கிய நம்பிக்கைகள், கடன் வாங்கிய பயங்கள்,
சற்றி யோசித்துப் பாருங்கள். நீ மருத்துவராக வேண்டும் ஹூட். நீ பொறியாளராக வேண்டும் ஹூட். இந்த வயதிற்குள் இதை சாதித்திருக்க வேண்டும் ஹூட். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நீ எப்போதும் முழுமையாக இருக்க வேண்டும் ஹூட். இப்படிப்பட்ட எத்தனை குரல்கள் நம் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்போது ஒரு கேள்வி. இந்த குரல்கள் உங்களுடைய உண்மையான குரல்களா? அல்லது யாரோ சொன்னதை மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் பழைய பதிவு ரெக்கார்டிங் மட்டுமா? இந்த வித்தியாசத்தை உணர்வதுதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ் டூட். உதாரணமாக, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு செல்லும்போது மனச்சோர்வாக இருக்கிறது. வேலை பிடிக்கவில்லை. ஆனால் வேலையை விட்டுவிடவும் பயமாக இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு குரல் சொல்கிறது, ஆபத்து எடுக்காதே யூத். நிலையான வேலைதான் பாதுகாப்பு யூத். இப்போது இந்த குரல் உங்களுடைய ஞானமா? அல்லது சமூகம் உங்களுக்குள் பதித்த மனக்கட்டுப்பாடா? அதை அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தால்தான் உண்மையான தெளிவு பிறக்கும். மனக்கட்டுப்பாடு என்பது ஒரு சிறைச்சாலை போன்றது. அது நம்மை வெளியில் பூட்டுவதில்லை, நம்மை நமக்குள்ளேயே பூட்டிவிடுகிறது. அதனால்தான் சுதந்திரம் இருந்தாலும் பலரால் சுதந்திரமாக வாழ முடியவில்லை. இன்னொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். ஒரு சிறுவன் பள்ளி விழாவில் நடனமாட மேடைக்குச் செல்கிறான். சிறிது பதற்றத்துடன் ஆடிக்கொண்டிருக்கும்போது பார்வையாளர்களில் சிலர் சிரிக்கிறார்கள். அந்த ஒரு நிகழ்வு அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிடுகிறது. அதன் பிறகு கல்லூரி வரை, வேலைக்குச் சென்ற பிறகும் பொதுமக்கள் முன்னால் பேசுவதற்கே பயப்படுகிறான். அந்த நிகழ்வு பல வருடங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டது. ஆனால் அந்த நம்பிக்கை மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறது. உண்மை மாறிவிட்டது. ஆனால் மனம் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை. அந்த புதுப்பிப்பிற்குத்தான் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. நம் கைபேசியில் இருக்கும் பழைய மென்பொருளை நாம் அவ்வப்போது புதுப்பிக்கிறோம். இல்லை என்றால் அது மெதுவாக இயங்கும். பிழைகள் தோன்றும். அதேபோல் நம் நம்பிக்கைகளும் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் பழைய பயங்களை வைத்துக்கொண்டு புதிய வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். அப்படியானால் இந்த மனக்கட்டுப்பாடுகளை எப்படி கடந்து செல்வது? முதல் படி, கவனியுங்கள் யூத். ஒரு எண்ணம் தோன்றியவுடன் அதை உடனே நம்பிவிடாதீர்கள். சிறிது நேரம் நிறுத்துங்கள். இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? இது என்னுடைய அனுபவமா? அல்லது யாரோ சொன்ன கருத்தா? என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவது படி, கேள்வி கேளுங்கள் யூ. உண்மையிலேயே என்னால் முடியாதா? அதற்கான ஆதாரம் என்ன? ஒரு தோல்வி என்றால் வாழ்க்கை முழுவதும் தோல்விதானா? இப்படிப்பட்ட கேள்விகளை மென்மையாக கேட்க ஆரம்பித்தால் அந்த நம்பிக்கையின் வலிமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். மூன்றாவது படி, புதிய அனுபவங்களை உருவாக்குங்கள் யூ. பொதுமக்கள் முன்னால் பேசுவதற்கு பயமாக இருந்தால் முதலில் ஒரு சிறிய குழுவில் பேசுங்கள். என்னால் ஓவியம் வரைய முடியாது யூ என்று நம்பினால் தினமும் 5 நிமிடங்களாவது வரைய ஆரம்பியுங்கள். தொழில் தொடங்க பயமாக இருந்தால் ஒரு சிறிய முயற்சியிலிருந்து தொடங்குங்கள். புதிய அனுபவங்கள் பழைய நம்பிக்கைகளை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். நம்பிக்கைகளை வலுக்கட்டாயமாக நீக்க முடியாது. அவற்றை புரிந்து கொள்ளலாம். அவற்றை கவனிக்கலாம். அவற்றை கேள்வி கேட்கலாம். அதன் பிறகு அவை இயல்பாகவே பலவீனமடையும். ஒரு அறை பல வருடங்களாக இருட்டாக இருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அந்த இருளை ஒரு துடைப்பத்தால் பெருக்க முடியுமா? முடியாது. அதனுடன் சண்டையிட முடியுமா? முடியாது. ஒரு விளக்கை ஏற்றினாலே போதும். இருள் தானாகவே மறைந்துவிடும். அதேபோல விழிப்புணர்வு என்பது ஒளியூர்.
மனக்கட்டுப்பாடுகள் என்பது இருளூட். விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது பழைய நம்பிக்கைகள் தானாகவே தங்கள் வலிமையை இழக்க ஆரம்பிக்கும். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய தடைகள் வெளியில் இருப்பவை அல்ல, நமக்குள் இருக்கும் கேள்வி கேட்கப்படாத நம்பிக்கைகள்தான். மற்றவர்கள் கொடுத்த வரையறைகளையே நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும்போது நம் உண்மையான திறமைகள் மறைந்து விடுகின்றன. ஆனால் மெதுவாக விழிப்புணர்வுடன் நம் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தால், எது கடன் வாங்கிய எண்ணம், எது நம் சொந்த அனுபவம் என்பது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போது மனம் இலகுவாகும், பயம் குறையும், புதிய வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு சமூகம் எழுதிக் கொடுத்த கதையின்படி அல்ல, நம் சொந்த புரிதலோடும் நம் உள் தெளிவோடும் புதிய வாழ்க்கை பாதையில் நடக்க ஆரம்பிக்க முடியும். தலைப்பு 5: விழிப்புணர்வு, தியானம் மற்றும் உள்ளுணர்வின் விழிப்பு. இந்த தலைப்பை இந்த புத்தகத்தின் இதயம் என்று கூட சொல்லலாம். இதுவரை உள்ளுணர்வு என்றால் என்ன, அதற்கும் தர்க்கத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, இயல்புணர்வு, அறிவுத்திறன், மனக்கட்டுப்பாடுகள் இவற்றைப் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. சரி, உள்ளுணர்வு ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது என்றால் அதை எப்படி தெளிவாக உணர்வது? இந்த கேள்விக்கான பதில்தான் விழிப்புணர்வும் அவேர்னஸ், தியானமும் மெடிடேஷன். நம் வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படி தொடங்குகிறது என்று சற்று யோசித்துப் பார்ப்போம். அலாரம் அடிக்கிறது, கைபேசியை எடுக்கிறோம், அறிவிப்புகளை பார்க்கிறோம், வாட்ஸ்ஆப் செய்திகள், சமூக வலைத்தளங்கள், செய்திகள், அலுவலக வேலை, தொலைபேசி அழைப்புகள், போக்குவரத்து நெரிசல், கூட்டங்கள், குடும்ப பொறுப்புகள். மாலை வீட்டிற்கு வந்ததும் தொலைக்காட்சி அல்லது கைபேசி, இரவில் தூங்கச் செல்லும் முன்பும் மீண்டும் கைபேசி. இந்தச் சுழற்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் தொடர்கிறது. இப்போது இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு நிமிடமாவது நம் மனதை அமைதியாக கவனிப்பதற்காக நாம் நேரம் ஒதுக்குகிறோமா? உண்மையாகச் சொன்னால் மிகவும் குறைவு. நாம் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையைச் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதுவும் செய்யாமல் வெறுமனே இருப்பது மிகவும் அரிது. அப்படியானால் விழிப்புணர்வு, அவேர்னஸ் என்றால் என்ன? விழிப்புணர்வு என்பது எதையும் குறை கூறாமல், எதையும் மாற்ற முயற்சிக்காமல், என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே கவனிப்பது. எண்ணங்கள் வருகிறதா? அவற்றைக் கவனியுங்கள். உணர்வுகள் எழுகிறதா? அவற்றைக் கவனியுங்கள். கோபம் வருகிறதா? அதையும் கவனியுங்கள். மகிழ்ச்சி வருகிறதா? அதையும் அமைதியாகப் பாருங்கள். இதைக் கேட்கும்போது மிகவும் எளிதாகத் தோன்றலாம். ஆனால் பயிற்சி செய்ய ஆரம்பித்தால்தான் நம் மனம் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது புரியும். ஒரு ரயில் நிலையத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். ரயில்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன, மீண்டும் சென்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு ரயிலிலும் நீங்கள் ஏறுவதில்லை. மேடையில் அமைதியாக நின்று அவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல நம் எண்ணங்களும் ரயில்களைப் போன்றவை. அவை வரட்டும், அவை போகட்டும். ஒவ்வொரு எண்ணத்தையும் பின்தொடர வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் வழக்கமாக என்ன செய்கிறோம்? ஒரு எண்ணம் தோன்றியவுடன் அதை பிடித்துக்கொண்டு அதனோடு பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். நாளைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கிறது. அடுத்த நொடியே அந்த கூட்டம் நன்றாக நடக்குமா? மேலதிகாரி என்ன சொல்வார்? எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? சில நிமிடங்களில் ஒரு சிறிய எண்ணம் பெரிய மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. விழிப்புணர்வு என்பது
அந்த முதல் எண்ணம் தோன்றிய கணத்திலேயே அதை கவனிப்பது. தியானத்தைப் பற்றி பேசும்போது பலருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. தியானம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அமர வேண்டும், கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், மனதில் ஒரு எண்ணமும் வரக்கூடாது. அதைத்தான் தியானம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தியானம் என்பது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல, மனதுடன் போராடுவதும் அல்ல. மனம் என்ன செய்கிறதோ அதை அமைதியாக கவனிப்பதுதான் தியானம். நீங்கள் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து அதன் நீரோட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். அந்த நீரை நிறுத்த முயற்சிப்பீர்களா? இல்லை, அது இயல்பாக ஓடட்டும். நீங்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். எண்ணங்களும் அப்படித்தான். அவை வரட்டும், அவை போகட்டும். நீங்கள் ஒரு சாட்சியாக, விட்னஸ் மட்டும் இருங்கள். இந்த சாட்சி உணர்வுதான் விழிப்புணர்வு. இதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? உதாரணமாக, அலுவலகத்தில் யாராவது உங்களிடம் கோபமாக பேசுகிறார்கள். பொதுவாக என்ன நடக்கும்? நீங்களும் கோபப்படுவீர்கள், குரலை உயர்த்துவீர்கள், பிறகு வருத்தப்படுவீர்கள். ஆனால் விழிப்புணர்வு கொஞ்சம் வளர்ந்திருந்தால் அந்த எதிர்வினைக்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில் நீங்கள் உங்களையே கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். எனக்கு கோபம் வருகிறது யூட், உடல் இறுக்கமாகிறது யூட், இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது யூட் என்று கவனிப்பீர்கள். கவனிப்பு வந்தவுடன் அந்த கோபத்தின் தீவிரம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்கள் பதில் மிகவும் அமைதியாக இருக்கும். அதேபோல் வீட்டில் ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக அகங்காரம் உடனடியாக செயல்படும். நான் தான் சரியூட், அவர்தான் தவறியூட் என்று மனம் சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் விழிப்புணர்வு இருந்தால் இரண்டு தரப்பையும் அமைதியாக பார்க்க முடியும். இதுதான் உள்ளுணர்வு விழிப்படைவதற்கு மிகவும் முக்கியமான அடிப்படை. ஏனென்றால் உள்ளுணர்வு சத்தத்தின் நடுவில் பேசுவதில்லை என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அப்படியானால் தியானம் என்ன செய்கிறது? அந்தச் சத்தத்தை மெதுவாக குறைக்கிறது. ஒரு அறையை நினைத்துப் பாருங்கள். மின்விசிறி முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியின் சத்தம் அதிகமாக இருக்கிறது. வெளியில் வாகனங்களின் சத்தம் கேட்கிறது. இவ்வளவு சத்தத்தின் நடுவில் யாராவது மிகவும் மெதுவாக பேசினால் உங்களால் கேட்க முடியுமா? மிகவும் கடினம். ஆனால் ஒவ்வொன்றாக அந்த சத்தங்கள் குறைய ஆரம்பித்தால் அதே மென்மையான குரல் மிகத் தெளிவாக கேட்கும். உள்ளுணர்வும் அப்படிப்பட்ட ஒரு மென்மையான குரல்தான். அந்த குரலைக் கேட்க ஏற்ற சூழலை தியானம் உருவாக்குகிறது. சிலர் கேட்பார்கள், தினமும் எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும்? உண்மையில் நேரத்தை விட தரம்தான் முக்கியம். 5 நிமிடங்களாவது முழு விழிப்புணர்வுடன் இருந்தால் அதுவே மிகவும் மதிப்புமிக்க பயிற்சி. தேநீர் குடிக்கும்போது அதன் சுவையை முழுமையாக உணருங்கள். சாப்பிடும்போது கைபேசியை அருகில் வைக்காமல் உணவின் மனம், சுவை, மென்று சாப்பிடும் உணர்வு இவற்றை கவனியுங்கள். நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் உணருங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இவை அனைத்தும் விழிப்புணர்விற்கான பயிற்சிகள்தான். தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தனியாக பிரிந்த ஒரு செயல் அல்ல. வாழ்க்கையே தியானமாக மாறலாம். ஒரு தாய் சமையல் செய்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள். பொதுவாக அவருடைய மனம் வேறு எங்கோ இருக்கும். அலுவலக பிரச்சினைகள், குழந்தைகளின் படிப்பு, எதிர்கால கவலைகள். ஆனால் அதே சமையலை முழு விழிப்புணர்வுடன் செய்தால்
அதுவும் ஒரு தியான அனுபவமாக மாறும். ஒரு ஓட்டுநர் கார் ஓட்டுகிறார். அதே நேரத்தில் கைபேசியை பார்க்காமல் சாலை, ஸ்டியரிங், சுவாசம், சுற்றுப்புறம் இவை அனைத்தையும் முழு விழிப்புணர்வுடன் கவனித்தால் அந்த பயணமும் தியானத்தின் ஒரு தரத்தைப் பெறும். தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல, வாழ்க்கைக்குள் முழுமையாக இருப்பதுதான். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம். பலர் தியானத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்குகிறார்கள். எனக்கு உடனே மன அமைதி கிடைக்க வேண்டும், எண்ணங்கள் முற்றிலும் மறைந்து போக வேண்டும், ஏதாவது விசேஷமான அனுபவம் கிடைக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள்தான் தியானத்திற்கு மிகப்பெரிய தடையாக மாறுகின்றன. தியானம் என்பது ஒரு சாதனை அல்ல, அது மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் அடுத்த நாளே அது மரமாக மாறிவிடுமா? மாறாது. தினமும் சிறிது சூரிய ஒளி, சிறிது தண்ணீர், சிறிது காலம், அதன் பிறகுதான் அது இயல்பாக வளர ஆரம்பிக்கும். விழிப்புணர்வும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உங்களை நீங்கள் கவனியுங்கள். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை வெறுமனே பார்த்துக் கொண்டிருங்கள். மெதுவாக உங்கள் உள்ளுணர்வு மிகவும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நம் மனம் ஒரு கண்ணாடியைப் போன்றது. அதில் தூசி அதிகமாக இருந்தால் நம் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியாது. அதை தினமும் கொஞ்சம் சுத்தம் செய்தால் பிரதிபலிப்பு மிகவும் தெளிவாகும். தியானம் அந்தச் சுத்தம் செய்யும் செயல்முறை. அந்த பிரதிபலிப்புதான் உள்ளுணர்வு. அதனால்தான் உள்ளுணர்வை புதிதாக உருவாக்க முடியாது. அது ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. அதை மறைத்திருக்கும் தூசியை அகற்றுவதற்குத்தான் தியானம் உதவுகிறது. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், விழிப்புணர்வும் தியானமும் நம்மை வாழ்க்கையிலிருந்து விலக்கிச் செல்லச் செய்யும் பயிற்சிகள் அல்ல. அவை நம் உண்மையான சுயத்திடம் மீண்டும் நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு பயணம். மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது உள்ளுணர்வின் குரல் மறைந்து போகிறது. ஆனால் சிறிது அமைதி, சிறிது கவனிப்பு, சிறிது நிகழ்கால விழிப்புணர்வு இவை வளர ஆரம்பித்தால் நமக்குள் இருந்தே ஒரு புதிய தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். அந்த தெளிவு யாராலும் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதை நாம் வலுக்கட்டாயமாக உருவாக்குவதுமில்லை. அது எப்போதுமே நமக்குள் இருந்ததுதான். நம் வாழ்க்கையின் சத்தம் குறைந்த பிறகுதான் அதை நாம் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறோம். தலைப்பு 6: இதயத்தின் குரலையும் உள் ஞானத்தையும் கேட்பது. இந்த தலைப்பு மிகவும் அழகான ஒரு உள் பயணத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இதுவரை விழிப்புணர்வு, தியானம் இவற்றைப் பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்த முக்கியமான கேள்வி எழுகிறது. நம் இதயத்தின் குரலை எப்படி கேட்பது? உள் ஞானம், இன்னர் விஸ்டம் என்றால் என்ன? இதயம் பேசுவது வெறும் உணர்ச்சியா, அல்லது அதைவிட ஆழமான ஏதோ ஒன்றா? இந்த குழப்பம் பலருக்கும் இருக்கிறது. அதை இப்போது சற்று ஆழமாக புரிந்து கொள்வோம். நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நம் மனம் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருக்கும். காலை கண் விழித்த தருணத்திலிருந்து இரவு தூங்கும் வரை எண்ணங்களின் ஓட்டம் நின்று விடுவதில்லை. இதைச் செய்ய வேண்டும், அதை முடிக்க வேண்டும், நாளை என்ன நடக்குமோ, நேற்று நான் அப்படி பேசியிருக்கக் கூடாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதயம் அப்படி பேசுவதில்லை. அது மிகவும் அமைதியாக நம்மிடம் பேசுகிறது. மிகவும் எளிமையாகச் சொல்லுகிறது. அதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவையில்லை. உதாரணமாக,
நீங்கள் ஒரு இடத்துக்கு முதல் முறையாகச் செல்கிறீர்கள். அங்கே நின்றவுடன் ஒரு ஆழமான அமைதி மனதில் தோன்றுகிறது. ஏன் என்று தெரியாது. ஆனால் இங்கே இன்னும் சிறிது நேரம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மற்றொரு இடத்திற்குச் செல்கிறீர்கள். அங்கே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அழகான சூழல், வசதியான இடம். ஆனால் உங்களுக்குள் மட்டும் ஒரு அமைதியின்மை, ஒரு விளக்கமில்லாத சோர்வு. இதை தர்க்கத்தால் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் இதயம் அதை உடனே உணர்ந்துவிடும். இதுதான் உள்ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு எளிய எடுத்துக்காட்டு. பலர் இதயத்தின் குரலையே உணர்ச்சி, எமோஷன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உணர்ச்சி என்பது தற்காலிகமானது. உள்ஞானம் என்பது நிலையானது. இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? யாராவது உங்களிடம் கோபமாக பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே உங்களுக்கும் கோபம் வருகிறது. அது உணர்ச்சி. சிறிது நேரம் கழித்து, மனம் அமைதியான பிறகு, உங்களுக்குள் ஒரு மென்மையான குரல் சொல்கிறது, விடுங்கள், இதை பெரிதுபடுத்த வேண்டாம். அதுதான் உள்ஞானம். உணர்ச்சி வேகமாக வருகிறது. உள்ஞானம் அமைதியாக வருகிறது. உணர்ச்சி உடனடியாக எதிர்வினையாற்றுகிறது. உள்ஞானம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. உணர்ச்சி மனிதர்களை பிரிக்கிறது. உள்ஞானம் மனிதர்களை இணைக்கிறது. வாழ்க்கையில் பல நேரங்களில் நம் இதயம் ஏற்கனவே சரியான பதிலைச் சொல்லியிருக்கும். ஆனால் நம் மனம் அதை மீறி முடிவு செய்துவிடும். ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறீர்கள். நல்ல சம்பளம், நல்ல பதவி, அனைவரும் சிறந்த வேலை என்று பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்குச் செல்லும்போது உங்களுக்குள் ஒரு வெறுமை, ஏதோ ஒன்று குறைகிறது என்ற உணர்வு. மனம் என்ன சொல்கிறது? சம்பளம் நன்றாக இருக்கிறது யூட். ஆபத்து எடுக்காதே யூட். பலரின் கனவு வாழ்க்கை இதுதான் யூட். ஆனால் இதயம் என்ன சொல்கிறது? உனக்குள் இன்னும் ஒரு வேறு அழைப்பு இருக்கிறது யூட். இப்போது இந்த இரண்டு குரல்களும் இரண்டு வெவ்வேறு திசைகளில் அழைத்துச் செல்கின்றன. பல வருடங்கள் இதயத்தின் குரலை புறக்கணித்துக் கொண்டே சென்றால் என்ன நடக்கும்? வெளிப்புற வெற்றி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் மனநிறைவு இருக்காது. அதேபோல் ஒரு உறவை எடுத்துக் கொள்ளுங்கள். சில உறவுகளில் வாக்குவாதங்கள் இருக்கும். தவறான புரிதல்கள் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கும். மற்ற சில உறவுகளில் எல்லாமே சரியாக இருப்பது போல தெரியும். ஆனால் உண்மையான இணைப்பு இருக்காது. இந்த வித்தியாசத்தை இதயம் மிகவும் விரைவாக உணர்ந்துவிடும். மனதிற்கு அதை புரிந்து கொள்ள இன்னும் நேரம் தேவைப்படும். இதயம் தர்க்கத்தை நிராகரிக்கச் சொல்லவில்லை, உண்மையை உணரச் சொல்கிறது. நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பழக்கம் என்னவென்றால், எல்லோருடைய கருத்தையும் கேட்கிறோம். நண்பர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள், இணையம், சமூக வலைத்தளங்கள், நிபுணர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் கவனிக்கிறோம். ஆனால் நம் சொந்த இதயம் என்ன சொல்கிறது என்பதை கேட்க நாம் மறந்துவிடுகிறோம். ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள். 10 பேர் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். அந்த அறை முழுவதும் சத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த அறையின் ஒரு மூலையில் உங்களுடைய மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் மிகவும் மெதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய குரலை கேட்க வேண்டுமென்றால் முதலில் மற்ற சத்தங்களை குறைக்க வேண்டியதுதானே? அதேபோல நம் இதயத்தின் குரலை கேட்க வேண்டுமென்றால்
வெளியில் இருக்கும் சத்தத்தை மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் சத்தத்தையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும். அதனால்தான் அமைதி மிகவும் முக்கியமானது. சிலர் இயற்கையின் மடியில் நடக்கும்போது திடீரென்று மனதில் ஒரு தெளிவு பிறக்கிறது. கடற்கரையில் அமைதியாக அமர்ந்தால் மனம் மிகவும் இலகுவாக உணர்கிறது. மலை உச்சியில் நின்று ஆழமாக மூச்சை இழுக்கும்போது ஒரு புதுவிதமான அமைதி கிடைக்கிறது. ஏன் தெரியுமா? இயற்கை நம் மனதில் இருக்கும் சத்தத்தை இயல்பாகவே குறைக்கிறது. அப்போது நம் இதயத்தின் குரல் மிகவும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதிலிருந்து ஒரு அழகான சிலையை உருவாக்குகிறார். யாராவது அவரிடம், இவ்வளவு அழகான சிலையை எப்படி உருவாக்கினீர்கள் என்று கேட்டால், அவர் இப்படிச் சொல்லலாம்: இந்தச் சிலை ஏற்கனவே இந்த கல்லுக்குள் இருந்தது. தேவையில்லாத கற்களை மட்டும் நான் அகற்றினேன். இந்த எடுத்துக்காட்டு நம் வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது. உள் ஞானம் ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. நாம் அகற்ற வேண்டியது குழப்பம், பயம், ஒப்பீடு, அளவுக்கு அதிகமான சிந்தனை, மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கிய கருத்துகள். அவ்வளவுதான். அவற்றை அகற்றிய பிறகு தெளிவு இயல்பாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதயத்தின் குரலை பின்பற்றுவது. எப்போதும் எளிதான வாழ்க்கையை தரும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. சில நேரங்களில் அது மிகவும் கடினமான முடிவுகளை எடுக்கச் சொல்லும். வசதியான வட்டத்தை, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரச் சொல்லும். உண்மையைப் பேசச் சொல்லும். மன்னிக்கச் சொல்லும். புதிய பயணத்தைத் தொடங்கச் சொல்லும். முதலில் அது பயமாக இருக்கும். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்த்தால் அந்த முடிவுதான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இதயம் நம் வசதியை விட நம் உண்மையைப் பற்றித்தான் அதிகம் கவலைப்படுகிறது. அதனால்தான் சில நேரங்களில் அது கடினமான பாதையை கூட காட்டுகிறது. நம் சமூகம் வெற்றிக்கு ஒரு வரையறை கொடுத்துவிட்டது. அதிக சம்பளம், பெரிய வீடு, ஆடம்பரமான கார், சமூக அந்தஸ்து, புகழ். ஆனால் இதயம் வெற்றியை வேறு விதமாக பார்க்கிறது. காலையில் எழுந்தவுடன் உன் மனம் இலகுவாக இருக்கிறதா? நீ உண்மையாக உனக்கான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறாயா? உன் மதிப்புகளுக்கு உண்மையாக இருக்கிறாயா? அன்போடு உன் வேலையைச் செய்கிறாயா? இந்தக் கேள்விகள்தான் இதயத்திற்கு முக்கியமானவை. உள் ஞானம் என்பது எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிப்பது அல்ல. அது எந்த தவறும் இல்லாத முடிவுகளைத் தருவதும் அல்ல. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நம்மை உண்மைக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அழைத்துச் செல்லும். அதனால் தவறு செய்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தோல்வி வந்தாலும் அதன் மூலம் வளர முடியும். ஏனென்றால் அந்த முடிவு பயத்திலிருந்து வரவில்லை, விழிப்புணர்விலிருந்து வந்தது. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், நம் இதயத்தின் குரல் ஒருபோதும் சத்தமாக இருக்காது. அது மிகவும் அமைதியாக, எந்த அழுத்தமும் இல்லாமல் நமக்கான உண்மையான பாதையைச் சுட்டிக்காட்டும். உணர்வுகள் வந்து போய்க்கொண்டே இருக்கும். எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களின் கருத்துகள் ஒவ்வொரு நாளும் மாறலாம். ஆனால் உள் ஞானம் மிகவும் நிலையானது. அதைக் கேட்க நாம் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். நம்மிடம் நாமே நேர்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வெளியில் இருக்கும் 1000 குரல்களுக்கு நடுவிலும் நம் வாழ்க்கைக்கு சரியான பாதை எது என்பதை நம் இதயம் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அமைதியாகவும்
நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். தலைப்பு 7. நம்பிக்கை, நிகழ்கால விழிப்புணர்வு மற்றும் இயல்பாக வாழ்வது. இந்த தலைப்பு நம் வாழ்க்கையின் மிகவும் அழகான 3 குணங்களைப் பற்றி பேசுகிறது. அவை நம்பிக்கை, ட்ரஸ்ட், சூட். நிகழ்கால விழிப்புணர்வு, பிரசன்ஸ், சூட். இயல்பாக வாழ்வது, லிவிங் ஸ்பான்டேனியஸ்லி, சூட். இந்த 3 வார்த்தைகளும் கேட்க மிகவும் எளிமையாக தோன்றலாம். ஆனால் அவற்றை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் சற்று சவாலானது. ஏனென்றால் நம் மனம் எப்போதும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள விரும்புகிறது. ஒவ்வொரு முடிவையும் முன்பே கணித்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை அப்படி இயங்குவதில்லை. ஒரு சாதாரண நாளை நினைத்துப் பார்ப்போம். காலை கண் விழித்தவுடன் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அலுவலக கூட்டம் எப்படி இருக்கும்? போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குமா? வாடிக்கையாளர் என்ன சொல்வார்? குழந்தைகள் பள்ளியில் எப்படி இருப்பார்கள்? வங்கிக் கடன், மாதாந்திர செலவுகள், எதிர்கால சேமிப்பு, உடல்நலம். இப்படி நம் மனம் தொடர்ந்து எதிர்காலத்திற்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது. நம் உடல் இந்த நிமிடத்தில் இருக்கிறது. ஆனால் நம் மனம் எதிர்காலத்தில் இருக்கிறது. அல்லது கடந்த காலத்தில் சுற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிப்பது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்படியானால் நிகழ்கால விழிப்புணர்வு, பிரசன்ஸ் என்றால் என்ன? இந்த நிமிடத்தில் முழுமையாக இருப்பதுதான். நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்களா? அப்படியானால் தேநீர் குடிப்பதை மட்டும் செய்யுங்கள். உணவு சாப்பிடுகிறீர்களா? அதன் சுவையை முழுமையாக அனுபவியுங்கள். யாராவது உங்களிடம் பேசுகிறார்களா? அப்படியானால் கைபேசியை பார்க்காமல் அவர் சொல்வதை முழு கவனத்துடன் கேளுங்கள். இதுதான் நிகழ்கால விழிப்புணர்வு. நாம் பெரும்பாலும் தானியங்கி நிலையில், ஆட்டோமேட்டிக் மோட் வாழ்கிறோம். அலுவலகம், வேலை, வீடு, இரவு உணவு, கைபேசி, தூக்கம், மீண்டும் அதே சுழற்சி. சில நாட்கள் கழித்து இந்த மாதம் எப்படி முடிந்தது என்றே தெரியாது. ஏன்? நாம் உடலால் வாழ்ந்தோம், ஆனால் விழிப்புணர்வுடன் அனுபவிக்கவில்லை. நிகழ்கால விழிப்புணர்வு வந்தால்தான் வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல உணரப்படும். ஒரு சிறிய குழந்தையை கவனித்திருக்கிறீர்களா? மழை பெய்தால் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறது. வண்ணத்துப் பூச்சியை பார்த்தால் அங்கேயே நின்று ரசிக்கிறது. மணலில் விளையாடுகிறது. அதற்கு கடிகாரத்தை பார்த்து வாழத் தெரியாது. நாளைய கவலை இல்லை. நேற்றைய வருத்தம் இல்லை. அது முழுமையாக நிகழ்காலத்தில் வாழ்கிறது. அதனால்தான் சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது. நாம் வளர வளர இந்த நிகழ்கால விழிப்புணர்வு குறைகிறது. திட்டமிடுதல் அதிகமாகிறது. கவலை அதிகமாகிறது. ஒப்பீடு அதிகமாகிறது. அதோடு நம்பிக்கையும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. அப்படியானால் நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்றால் என்ன? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கை. இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அதை வெளியே இழுத்து வளர்ந்துவிட்டதா, வேர் வந்துவிட்டதா என்று பார்த்துக்கொண்டே இருப்பீர்களா? அப்படி செய்தால் அது வளருமா? ஒருபோதும் வளராது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் ஊற்ற வேண்டும். சூரிய ஒளி கிடைக்க வேண்டும். பொறுமை வேண்டும். நம்பிக்கை வேண்டும்.
வாழ்க்கையிலும் இதுதான். நம்மால் முயற்சி செய்ய முடியும். ஆனால் முடிவுகளை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. ஒரு மாணவன் மனப்பூர்வமாக படிக்கலாம். தேர்வை எழுதலாம். ஆனால் முடிவு வரும் வரை காத்திருக்கத்தான் முடியும். ஒரு விவசாயி நிலத்தை தயாரிக்கலாம். விதைகளை விதைக்கலாம். ஆனால் மழை பெய்யுமா இல்லையா என்பதை அவரால் முடிவு செய்ய முடியாது. நம்பிக்கை என்பது எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது அல்ல. முயற்சியை முழுமையாகச் செய்துவிட்டு முடிவின் மீது அளவுக்கு அதிகமான கட்டுப்பாட்டை விடுவதுதான். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். அப்படியானால் இயல்பாக வாழ்வது ஸ்பான்டேனியஸ் லிவிங் என்றால் என்ன? பலர் இயல்பாக வாழ்வது என்றால் பொறுப்பில்லாமல் வாழ்வது என்று நினைக்கிறார்கள். அது சரியல்ல. இயல்பாக வாழ்வது என்பது ஒவ்வொரு தருணத்திற்கும் உயிரோட்டத்துடன் பதிலளிப்பது. முன்பே தயார் செய்த எதிர்வினையை ரியாக்ஷன் காட்டாமல் இருப்பது. உதாரணமாக, அலுவலகத்தில் யாராவது உங்களிடம் கோபமாக பேசுகிறார்கள். வழக்கமாக நாம் உடனே கோபமாக பதில் சொல்கிறோம். இதுதான் எதிர்வினை ரியாக்ஷன். ஆனால் நிகழ்கால விழிப்புணர்வு இருந்தால் நாம் ஒரு கணம் நின்று அந்தச் சூழ்நிலையை கவனிப்போம். அதன் பிறகு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்போம். இதுதான் இயல்பான பதில் ரெஸ்பான்ஸ். எதிர்வினை கடந்த கால பழக்கத்திலிருந்து வருகிறது. பதில் நிகழ்கால விழிப்புணர்விலிருந்து வருகிறது. இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு இசைக்கலைஞர் மேடையில் நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அவர் அனைத்தையும் நன்றாக பயிற்சி செய்திருப்பார். ஆனால் பார்வையாளர்களின் உணர்வைப் பொறுத்து சில மாற்றங்களை இயல்பாகச் செய்வார். இதுதான் இயல்பான படைப்பாற்றல். தயாரிப்பு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கைக்கு திறந்த மனமும் இருக்கிறது. அதேபோல் ஒரு ஆசிரியர் வகுப்பெடுக்கிறார். மாணவர்களின் மனநிலையை பார்த்து எடுத்துக்காட்டுகளை மாற்றுகிறார். புதிய கதைகளைச் சொல்கிறார். கேள்விகள் கேட்க வாய்ப்பளிக்கிறார். இதுதான் இயல்பான கற்பித்தல். திட்டம் இருக்கிறது. ஆனால் தேவையான இடத்தில் மாற்றிக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மையும் இருக்கிறது. நம் பிரச்சினை என்னவென்றால், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரே மாதிரியான பதிலை வைத்திருக்கிறோம். யாராவது விமர்சித்தால் உடனே மனம் புண்படுகிறது. பாராட்டினால் மிகுந்த மகிழ்ச்சி. புறக்கணித்தால் வருத்தம். இவை அனைத்தும் தானாக இயங்கும் பழைய மனப்பதிவுகள். நிகழ்கால விழிப்புணர்வு வந்தவுடன் அந்த பழைய நிரல் உடைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை வந்தால் பயம் குறையும். பயம் குறைந்தால் இயல்பான வாழ்க்கை தானாகவே மலர ஆரம்பிக்கும். முதல் முறையாக சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்ளும் நாளை நினைத்துப் பாருங்கள். கைப்பிடியை மிகவும் இறுக்கமாக பிடித்திருப்பீர்கள். உடல் முழுவதும் பதற்றமாக இருக்கும். சில நாட்கள் பயிற்சி செய்த பிறகு மிகவும் இயல்பாக ஓட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். சுற்றியுள்ள காட்சிகளையும் ரசிப்பீர்கள். ஏனென்றால் நம்பிக்கை வளர்ந்துவிட்டது. வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சித்தால் மன அழுத்தம்தான் அதிகரிக்கும். கொஞ்சம் நம்பிக்கை வந்தால் சுதந்திரமும் வந்துவிடும். இன்னொரு அழகான எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரே நேர்கோட்டில் ஓடுவதில்லை. வழியில் ஒரு பாறை வந்தால் அதைச் சுற்றி ஓடும். வளைவு வந்தால் அந்த வளைவைப் பின்பற்றும். ஆனால் ஒருபோதும் நின்று விடாது. அது தன்னை மாற்றிக்கொள்கிறது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். சவால்கள் வரும். திட்டங்கள் மாறும். எதிர்பாராத சூழ்நிலைகள் உருவாகும்.
அப்போது மிகவும் இறுக்கமாக இருந்தால் நாம் உடைந்து போய்விடுவோம். நெகிழ்வாக இருந்தால் நாம் வளர்வோம். நம்பிக்கை என்பது எல்லா பதில்களும் இப்போதே எனக்குத் தெரிய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் இருப்பது. நிகழ்கால விழிப்புணர்வு என்பது இந்த நிமிடம்தான் உண்மையான வாழ்க்கையு என்பதை உணர்வது. இயல்பாக வாழ்வது என்பது வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் அதை விழிப்புணர்வுடன் சந்திக்க முடியும் என்று நம்புவது. இது வளர ஆரம்பித்தால் மனதில் ஒரு இலகுத்தன்மை உருவாகும். அளவுக்கு அதிகமான சிந்தனை குறையும். எதிர்கால பயம் குறையும். நிகழ்கால அனுபவம் ஆழமாகும். மனித உறவுகள் இயல்பாக மலரும். நம் புன்னகை செயற்கையாக இருக்காது. நம் உரையாடல்கள் கட்டாயமாக இருக்காது. வாழ்க்கை ஒரு எழுதப்பட்ட நாடகமாகத் தோன்றாது. ஒரு அழகான பயணமாக உணரப்படும். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், நம்பிக்கை, நிகழ்கால விழிப்புணர்வு, இயல்பாக வாழ்வது. இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமையாக மலர ஆரம்பிக்கும். நம்பிக்கை கட்டுப்பாட்டை விட கற்றுக் கொடுக்கிறது. நிகழ்கால விழிப்புணர்வு இந்த நிமிடத்தின் அழகை உணரச் செய்கிறது. இயல்பாக வாழ்வது பழைய பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் புதிய விழிப்புணர்வுடன் பதிலளிக்க கற்றுக் கொடுக்கிறது. அப்போது வாழ்க்கை ஒரு சுமையாகத் தெரியாது. ஒரு ஓடும் நதியைப் போல ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம், புதிய கற்றல், புதிய மகிழ்ச்சி அளிக்கும் அழகான பயணமாக மாறிவிடும். தலைப்பு 8: படைப்பாற்றல், அன்பு மற்றும் உள்ளுணர்வோடு வாழ்வது. இந்த தலைப்பு நம் வாழ்க்கையின் மிகவும் அழகான 3 பரிமாணங்களைப் பற்றி பேசுகிறது. அவை படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, ட்ரூத்; அன்பு, லவ், ட்ரூத்; உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், ட்ரூத். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? படைப்பாற்றல் என்பது ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், எழுத்தாளர்கள் போன்றவர்களுக்கு மட்டுமே இருப்பதாக. அன்பு என்பது காதல் உறவுகளுக்குள் மட்டுமே இருப்பதாக. உள்ளுணர்வு என்பது ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று. ஆனால் உண்மையில் இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்கனவே இருக்கும் இயல்பான குணங்கள். முதலில் படைப்பாற்றலைப் பார்ப்போம். படைப்பாற்றல் என்பது புதிதாக ஏதாவது ஒன்றை உருவாக்குவது மட்டுமல்ல. ஒரு பிரச்சினைக்கு வித்தியாசமான தீர்வைக் கண்டுபிடிக்கிறீர்களா? அதுவும் படைப்பாற்றல்தான். ஒரு தாய் சாதாரணமான பொருட்களை வைத்து புதிய சுவையுடன் சமையல் செய்கிறாரா? அதுவும் படைப்பாற்றல். ஒரு ஆசிரியர் மாணவர்கள் எளிதாக புரிந்துகொள்ள புதிய எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்துகிறாரா? அதுவும் படைப்பாற்றல். ஒரு மெக்கானிக் பழைய இயந்திரத்தை சரிசெய்ய வித்தியாசமான யோசனையை பயன்படுத்துகிறாரா? அதுவும் படைப்பாற்றல்தான். படைப்பாற்றல் என்பது ஒரு தொழில் அல்ல. அது வாழ்க்கையை வாழும் ஒரு முறை. நம் மனம் பயம் இல்லாமல், ஒப்பீடு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும்போது படைப்பாற்றல் இயல்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது? பள்ளிக்காலத்திலிருந்தே சரியான பதில் மட்டும்தான் முக்கியம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தவறு செய்யக்கூடாது, வித்தியாசமாக யோசிக்கக்கூடாது, எல்லோரும் செய்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியே நம் படைப்பாற்றல் மெதுவாக மறைய ஆரம்பிக்கிறது. ஒரு சிறிய குழந்தையை பாருங்கள். காகிதமும் பென்சிலும் கொடுத்தால் ஏதாவது ஒன்றை வரைந்து கொண்டிருக்கும். இசை கேட்டால் இயல்பாக நடனமாடும். மழை பெய்தால் மகிழ்ச்சியுடன் ஓடும். மணலில் பல மணி நேரம் விளையாடும். இதையெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அது இயற்கையான படைப்பாற்றல். ஆனால்
நாம் வளர வளர மனம் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இது சரியா? நான் தோற்றுவிட்டால்? இந்த எண்ணங்கள்தான் படைப்பாற்றலின் மிகப்பெரிய எதிரிகள். ஏனென்றால் படைப்பாற்றலுக்கு சுதந்திரம் தேவை. பயம் இருந்தால் படைப்பாற்றல் சுருங்கிவிடும். இப்போது அன்பை பார்ப்போம். அன்பு என்றால் என்ன? பலர் அன்பையும் பற்றுதலையும் அட்டாச்மெண்ட் ஒன்றாக குழப்பிக் கொள்கிறார்கள். நீ என்னுடன் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஹூட். நான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் ஹூட். என் எதிர்பார்ப்புகளுக்கேற்ப மட்டுமே நடக்க வேண்டும் ஹூட். இவை அன்பு அல்ல. இவை கட்டுப்பாடு. உண்மையான அன்பு என்பது ஏற்றுக்கொள்வது. ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே பார்க்க முடிவது. அவரை மாற்ற முயற்சி செய்யாமல் இருப்பது. மரியாதை கொடுப்பது. புரிந்துகொள்ள முயற்சிப்பது. அன்பு இருக்கும் இடத்தில் பயம் குறைவாக இருக்கும். ஒப்பீடு குறைவாக இருக்கும். போட்டி குறைவாக இருக்கும். ஆதரவு அதிகமாக இருக்கும். ஒரு மலரை நினைத்துப் பாருங்கள். அது மலரும்போது அதை வலுக்கட்டாயமாக திறக்க முடியுமா? முடியாது. அதற்கு என்ன தேவை? சூரிய ஒளி, தண்ணீர், காலம், அன்பான பராமரிப்பு. அவ்வளவுதான். உறவுகளும் அப்படித்தான். அழுத்தம் குறைவாக இருக்க வேண்டும். நிகழ்கால விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அன்பு இயல்பாக மலரும். இப்போது உள்ளுணர்வுக்கும் இவற்றுக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். படைப்பாற்றலும் அன்பும் உள்ளுணர்வும், இந்த மூன்றும் ஒரே மூலத்திலிருந்து வருகின்றன. மனம் அமைதியாக இருக்கும்போது ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். அவர் வரையும்போது நேரமே மறந்துவிடுகிறது. கைபேசி நினைவில் இருக்காது. கடந்த காலமும் இல்லை. எதிர்காலமும் இல்லை. அந்த ஓவியம் மட்டுமே இருக்கும். அந்த நிலையில்தான் சிறந்த யோசனைகள் பிறக்கின்றன. அதேபோல் ஒரு மென்பொருள் உருவாக்குபவர் ஆழ்ந்த கவனத்துடன் நிரல் எழுதிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று தீர்வு மனதில் தோன்றிவிடுகிறது. ஒரு சமையல் கலைஞர் புதிய உணவை உருவாக்குகிறார். அளவுகளை மட்டும் பின்பற்றாமல் உள்ளுணர்வோடு சமைக்கும்போது அதற்கு ஒரு தனித்துவமான சுவை கிடைக்கிறது. இவை அனைத்தும் உள்ளுணர்வு, படைப்பாற்றலை வழிநடத்தும் தருணங்கள். அன்பிலும் இதேதான். நீங்கள் ஒருவரை முழு கவனத்துடன் கேட்கும்போது அவர் அடுத்து என்ன பேசப் போகிறார் என்று முன்கூட்டியே யோசிக்க மாட்டீர்கள். அவரை மதிப்பீடு செய்ய மாட்டீர்கள். உடனே ஆலோசனை சொல்ல அவசரப்பட மாட்டீர்கள். அந்த தருணத்தில் முழுமையாக இருப்பீர்கள். அந்த நிகழ்கால விழிப்புணர்விலிருந்துதான் ஆழமான உறவு உருவாகிறது. அதுதான் உண்மையான அன்பு. ஒரு அழகான தோட்டத்தை நினைத்துப் பாருங்கள். அதில் ரோஜா இருக்கிறது. மல்லிகை இருக்கிறது. சூரியகாந்தி இருக்கிறது. தாமரை இருக்கிறது. ரோஜா சூரியகாந்தியைப் போல மலர முயற்சிப்பதில்லை. மல்லிகை ரோஜாவுடன் தன்னை ஒப்பிடுவதில்லை. ஒவ்வொரு மலரும் தன் இயல்பின்படி மலர்கிறது. அதனால்தான் அந்த தோட்டம் அழகாக இருக்கிறது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். ஒப்பீடு வந்தால் படைப்பாற்றல் மறைந்து விடுகிறது. ஏற்றுக்கொள்ளுதல் வந்தால் தனித்துவம் மலர ஆரம்பிக்கிறது. சிலருக்கு சமையல் பிடிக்கும். சிலருக்கு கற்பித்தல் பிடிக்கும். சிலருக்கு பயணம் பிடிக்கும். சிலருக்கு தொழில் தொடங்குவது பிடிக்கும். சிலருக்கு மற்றவர்களுக்கு உதவுவது பிடிக்கும். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உள்ளுணர்வு
நமக்கான தனித்துவமான பாதையை சுட்டிக்காட்டுகிறது. அதை பின்பற்றும்போது படைப்பாற்றல் இயல்பாக வெளிப்படுகிறது. வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக உணரப்படுகிறது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம். பலர் முதலில் மகிழ்ச்சி வந்த பிறகுதான் நான் ஏதாவது புதிதாக உருவாக்குவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. புதிதாக உருவாக்க ஆரம்பித்தால்தான் மகிழ்ச்சி பிறக்கிறது. உங்கள் தோட்டத்தை பராமரியுங்கள். இசையை கற்றுக்கொள்ளுங்கள். எழுதத் தொடங்குங்கள். புகைப்படம் எடுக்க முயற்சி செய்யுங்கள். சமையல் கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுடன் விளையாடுங்கள். இந்த படைப்பாற்றல் நிறைந்த செயல்கள் மனதை மிகவும் இலகுவாக்குகின்றன. மனதில் இருக்கும் சத்தம் குறைகிறது. அப்போது உள்ளுணர்வின் குரல் மிகவும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். அன்பும் படைப்பாற்றலை போன்றதுதான். மற்றவர்களிடமிருந்து அன்பை பெற காத்திருக்காமல் நீங்களே அன்பை வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள். ஒரு உண்மையான புன்னகை, ஒரு இனிய வார்த்தை, பொறுமையுடன் கேட்பது, ஒரு சிறிய உதவி. இந்தச் சிறிய செயல்களே நம் இதயத்தை திறக்க ஆரம்பிக்கும். இதயம் திறந்தால் உள்ளுணர்வு வலுப்பெறும். ஏனென்றால் மூடிய இதயத்தில் பயம் அதிகம். திறந்த இதயத்தில் நம்பிக்கை அதிகம். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை இயல்பாக ஓட ஆரம்பிக்கும். படைப்பாற்றல் என்பது எப்போதும் முழுமையான முடிவுகளை உருவாக்குவது அல்ல. அன்பு என்பது முழுமையான மனிதர்களை தேடுவது அல்ல. உள்ளுணர்வு என்பது ஒருபோதும் தவறில்லாத முடிவுகளை தருவதுமல்ல. இந்த மூன்றும் நம்மை உயிரோட்டத்துடன் வாழ கற்றுக் கொடுக்கின்றன. தவறு செய்யலாம். அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். வளரலாம். பயணத்தை ரசிக்கலாம். இதுதான் உள்ளுணர்வோடு வாழ்வது. இன்ட்யூட்டிவ் லிவிங். டியூட். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இன்று என்ன புதிதாக கற்றுக்கொள்ளலாம்? இன்று யாருக்கு உதவ முடியும்? இன்று என் படைப்பாற்றலை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் புத்துணர்ச்சியாக உணரப்படும். அன்றாட வேலைகள் இருந்தாலும் சலிப்பு குறையும். சிறிய தருணங்கள் கூட மிகவும் அர்த்தமுள்ளதாகத் தோன்றும். இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், படைப்பாற்றல், அன்பு, உள்ளுணர்வு, இந்த மூன்றும் தனித்தனியான குணங்கள் அல்ல. அவை ஒரே உள் மூலத்திலிருந்து வெளிப்படும் வெவ்வேறு வடிவங்கள். மனம், பயம், ஒப்பீடு, கட்டுப்பாடு இவற்றை மெதுவாக விட்டுவிட ஆரம்பித்தால் படைப்பாற்றல் இயல்பாக மலரும். இதயம் திறந்தால் அன்பு இயல்பாக பாயும். மனம் அமைதியாக இருந்தால் உள்ளுணர்வு தெளிவாக வழிகாட்ட ஆரம்பிக்கும். அப்போது வாழ்க்கை வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாக்குவதற்காக, உண்மையான உறவுகளை உருவாக்குவதற்காக, நம் இயல்பான தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அழகான, அர்த்தமுள்ள ஒரு பயணமாக மாறிவிடும். தலைப்பு 9. அன்றாட வாழ்க்கையில் தர்க்கத்தையும் உள்ளுணர்வையும் சமநிலைப்படுத்துவது. இந்த தலைப்பு நம் நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை வழங்குகிறது. இதுவரை உள்ளுணர்வு, விழிப்புணர்வு, தியானம், இதயத்தின் குரல், நம்பிக்கை, படைப்பாற்றல் இவற்றைப் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அப்படியானால் தர்க்கம் தேவையில்லையா? உள்ளுணர்வு மட்டும் போதுமா? பதில் மிகவும் எளிமையானது. இல்லையூத். தர்க்கமும் வேண்டும், உள்ளுணர்வும் வேண்டும். இந்த இரண்டும் சமநிலையாக இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக நகரும். பலர் இந்த இரண்டில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள். சிலர் எல்லாவற்றிற்கும் தர்க்கத்தை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பதில்லை.
உள்ளுணர்வை மதிப்பதில்லை. மற்ற சிலர் முழுமையாக எதிர்மாறாக இருக்கிறார்கள். தர்க்கத்தை புறக்கணித்துவிட்டு எனக்கு தோன்றியது சரிதான் என்று முடிவு செய்துவிடுகிறார்கள். இந்த இரண்டு எல்லைகளும் பிரச்சினைகளை உருவாக்கும். ஒரு பறவையை நினைத்துப் பாருங்கள். அதற்கு இரண்டு இறக்கைகள் இருக்கின்றன. ஒரு இறக்கை மிகவும் வலிமையாக இருந்து மற்றொரு இறக்கை பலவீனமாக இருந்தால் அந்த பறவையால் சரியாக பறக்க முடியுமா? முடியாது. அதேபோல் வாழ்க்கையில் தர்க்கம் ஒரு இறக்கை, உள்ளுணர்வு இன்னொரு இறக்கை. இரண்டும் சமமாகச் செயல்பட்டால்தான் நாம் சமநிலையுடன் முன்னேற முடியும். ஒரு எளிய எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். நீங்கள் ஒரு வீடு வாங்கப் போகிறீர்கள். உள்ளுணர்வு என்ன சொல்லலாம்? இந்த வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மிகவும் நல்ல உணர்வு வருகிறது. அது மதிப்புமிக்க ஒரு சைகை. ஆனால் அது மட்டும் போதுமா? ஆவணங்களைச் சரிபார்க்க வேண்டாமா? பட்ஜெட்டை பார்க்க வேண்டாமா? கடன் கணக்கிட வேண்டாமா? நிச்சயமாக வேண்டும். அங்கே தர்க்கம் தனது வேலையைச் செய்கிறது. இப்போது எதிர்மாறான சூழ்நிலையைப் பார்ப்போம். ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கின்றன. பட்ஜெட் சரியாக இருக்கிறது. இடமும் சிறப்பாக இருக்கிறது. எல்லாமே சரியாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள் மட்டும் ஏதோ சரியாக இல்லை என்ற உணர்வு. அந்த உணர்வையும் புறக்கணிக்கக் கூடாது. இன்னும் கொஞ்சம் ஆராயலாம். கேள்விகள் கேட்கலாம். மேலும் தகவல்களைத் தேடலாம். அதன் பிறகுதான் முழுமையான தெளிவு கிடைக்கும். பாருங்கள், உள்ளுணர்வு திசையைக் காட்டுகிறது. தர்க்கம் அதை உறுதிப்படுத்துகிறது. இரண்டும் இணைந்தால்தான் ஒரு முடிவு உறுதியானதாக மாறுகிறது. ஒரு மருத்துவரை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோயாளி தனது அறிகுறிகளைச் சொல்கிறார். பல வருட அனுபவமுள்ள மருத்துவருக்கு முதல் சில நிமிடங்களிலேயே இந்த நோயாளிக்கு சாதாரண பிரச்சினை இல்லையோ என்ற உள்ளுணர்வு தோன்றலாம். ஆனால் அவர் உடனே அறுவை சிகிச்சை செய்து விடுவாரா? இல்லை. தேவையான பரிசோதனைகளைச் செய்வார். அறிக்கைகளை ஆராய்வார். நோயை உறுதிப்படுத்துவார். அதன் பிறகுதான் சிகிச்சையை தீர்மானிப்பார். இங்கே உள்ளுணர்வு முதல் சைகையை வழங்குகிறது. தர்க்கம் இறுதி உறுதிப்படுத்தலை வழங்குகிறது. இதுதான் சமநிலை. வணிகத்திலும் இதேதான். ஒரு தொழில்முனைவோருக்கு ஒரு புதிய யோசனை தோன்றுகிறது. அது உள்ளுணர்வு. அதன் பிறகு சந்தை ஆய்வு, செலவு கணக்கீடு, ஆபத்து மதிப்பீடு, திட்டமிடுதல், செயல்படுத்துதல். இவை தர்க்கத்தின் லாஜிக் வேலை. யோசனை இல்லாமல் திட்டமிடுவது பயனற்றது. திட்டமிடாமல் ஒரு யோசனையை செயல்படுத்துவது ஆபத்தானது. இரண்டும் இணைந்தால்தான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஒரு உறவை எடுத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு நண்பராக இருக்கலாம் அல்லது வாழ்க்கைத் துணையாக இருக்கலாம். இதயபூர்வமான இணைப்பு மிகவும் முக்கியம். ஆனால் மதிப்புகள் வேல்யூஸ் ஒன்றாக இருக்கிறதா? ஒருவருக்கொருவர் மரியாதை இருக்கிறதா? பொறுப்புணர்வு இருக்கிறதா? உரையாடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா? இந்த கேள்விகளை தர்க்கம்தான் ஆராய வேண்டும். அன்பு இருந்தால் போதும் என்று மட்டும் நினைத்தால் பிறகு சிரமங்கள் வரலாம். அதேபோல் தர்க்கத்தை மட்டும் பார்த்தால் உறவு இயந்திரம் போல மாறிவிடும். அதனால்தான் சமநிலை மிகவும் முக்கியம். நம் அன்றாட வாழ்க்கையிலும் இதை பயன்படுத்த முடியும். உதாரணமாக, அலுவலகத்தில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதிக சம்பளம். வேறு நகரம். மனம் உடனே கணக்கு போட ஆரம்பிக்கும். சம்பளம்
வீட்டு வாடகை, பயணச் செலவு, தொழில் வளர்ச்சி, இவை அனைத்தையும் ஆராயும். ஆனால் இதயம் என்ன உணர்கிறது? இந்த வேலை உனக்கு உண்மையான அர்த்தத்தை தருமா? இதில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயா? இது உன் குடும்பத்திற்கு ஏற்றதாக இருக்குமா? இந்த இரண்டு பதில்களையும் இணைத்துப் பார்த்தால் சிறந்த முடிவை எடுக்க முடியும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம். தர்க்கம் உடனடியாக பதில் தருவதில்லை. அதற்கு தகவல்கள் தேவை. அதேபோல் உள்ளுணர்வையும் வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. அதற்கு அமைதி தேவை. அதனால்தான் முக்கியமான முடிவுகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். அவசரமாக முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றால் சிறிது காத்திருங்கள். ஆராயுங்கள். அமைதியாக இருங்கள். சிறிது தூரம் நடந்து வாருங்கள். தியானம் செய்யுங்கள். அதன் பிறகு மீண்டும் அந்த முடிவைப் பற்றி யோசியுங்கள். அப்போது தெளிவு அதிகமாக இருக்கும். நம் பிரச்சினை என்னவென்றால் 1. அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறோம். அல்லது உணர்ச்சிவசப்பட்டு உடனே செயல்படுகிறோம். அளவுக்கு அதிகமான சிந்தனை, தர்க்கத்தின் அதிக பயன்பாடு, உணர்ச்சிவசப்பட்ட முடிவு, விழிப்புணர்வு இல்லாத எதிர்வினை. சமநிலையான முடிவு என்பது அமைதியான மனதிலிருந்து பிறப்பது. ஒரு படகை நினைத்துப் பாருங்கள். அதில் ஒரு திசைகாட்டி கம்பாஸ் இருக்கிறது. ஒரு வரைபடமும் மேப் இருக்கிறது. திசைகாட்டி எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதைச் சொல்கிறது. வரைபடம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை விளக்குகிறது. திசைகாட்டி இல்லை என்றால் திசை தெரியாது. வரைபடம் இல்லை என்றால் பாதை புரியாது. உள்ளுணர்வு திசைகாட்டியைப் போன்றது. தர்க்கம் வரைபடத்தைப் போன்றது. இரண்டும் சேர்ந்தால்தான் பாதுகாப்பாக இலக்கை அடைய முடியும். இன்னொரு எளிய எடுத்துக்காட்டு. நீங்கள் சந்தைக்குச் சென்று காய்கறிகள் வாங்குகிறீர்கள். எந்த காய்கறி பசுமையாக இருக்கிறது என்பதை அனுபவத்தின் மூலம் உள்ளுணர்வு உணர்த்தும். ஆனால் விலையை ஒப்பிடுவது, அளவை கணக்கிடுவது, இவை தர்க்கத்தின் வேலை. சமையல் செய்யும்போது செய்முறையை பின்பற்றுவது தர்க்கம். உப்பை தேவைக்கேற்ப சிறிது மாற்றுவது உள்ளுணர்வு. குழந்தைகளை வளர்க்கும்போது விதிமுறைகள் தேவை. அது தர்க்கம். ஆனால் எப்போது கண்டிப்பாக இருக்க வேண்டும், எப்போது அணைத்துக் கொள்ள வேண்டும், எப்போது அமைதியாக கேட்க வேண்டும் என்பதை உணர்வது உள்ளுணர்வு. நீங்கள் ஒரு மேலாளராக இருந்தால் நிறுவனக் கொள்கைகளை பின்பற்றுவது தர்க்கம். ஆனால் ஒரு குழு உறுப்பினர் மனதளவில் சோர்வாக இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இருப்பது உள்ளுணர்வு. வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் இந்த இரண்டும் ஒன்றாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது கேள்வி: நாம் இவற்றை விழிப்புணர்வுடன் பயன்படுத்துகிறோமா அல்லது தானாகவே எதிர்வினையாற்றுகிறோமா? அதுதான் முக்கியமான வித்தியாசம். சமநிலை என்பது எல்லா நேரமும் 50% தர்க்கம், 50% உள்ளுணர்வு என்பதல்ல. எந்தச் சூழ்நிலைக்கு எந்தக் கருவி தேவையோ அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொள்வதுதான் உண்மையான முதிர்ச்சி. கணித பிரச்சனையை தீர்க்க தர்க்கம் முக்கியம். ஒரு உறவை சரிசெய்ய இதயம் முக்கியம். நிதி முதலீட்டிற்கு பகுப்பாய்வு முக்கியம். படைப்பாற்றல் நிறைந்த பணிகளுக்கு உள்ளுணர்வு முக்கியம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எது தேவையோ அதை பயன்படுத்த கற்றுக்கொள்வதே வாழ்க்கை ஞானம். இந்த சமநிலை வந்துவிட்டால் மனதில் இருக்கும் குழப்பம் குறையும். முடிவெடுத்த பிறகு வருத்தமும் குறையும்.
ஏனென்றால் அந்த முடிவு பயத்திலிருந்து வரவில்லை, கண்மூடித்தனமான உணர்ச்சியிலிருந்தும் வரவில்லை, முழுமையான விழிப்புணர்விலிருந்து வந்திருக்கிறது. இந்த தலைப்பின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், தர்க்கமும் உள்ளுணர்வும் ஒன்றுக்கொன்று போட்டியாளர்கள் அல்ல. அவை ஒரே அணியில் விளையாடும் இரண்டு சக்திகள். தர்க்கம் நம் ஒவ்வொரு அடியையும் பாதுகாப்பாக வைக்கிறது. உள்ளுணர்வு நம் பயணத்தின் திசையை தெளிவுபடுத்துகிறது. தர்க்கம் சிறு விவரங்களை பார்க்கிறது. உள்ளுணர்வு முழு படத்தையும் உணர்கிறது. அன்றாட வாழ்க்கையில் இந்த இரண்டு குணங்களையும் இணைத்து பயன்படுத்த ஆரம்பித்தால் நம் முடிவுகள் சமநிலையாக இருக்கும். நம் உறவுகள் ஆழமான அர்த்தத்தைப் பெறும். நம் வேலை ஒரு நோக்கமுள்ள பயணமாக மாறும். வாழ்க்கை அளவுக்கு அதிகமான சிந்தனையின் சுமையாக தெரியாமல் தெளிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் உள் அமைதியுடனும் நகரும் அழகான பயணமாக மாறிவிடும். தலைப்பு 10. உள்ளுணர்வு விழிப்புணர்வின் மூலம் ஆன்மீக எழுச்சி. இந்த புத்தகத்தின் கடைசி தலைப்பு இதுதான். இதுவரை உள்ளுணர்வு என்றால் என்ன, அதற்கும் தர்க்கத்திற்கும் உள்ள தொடர்பு, இயல்புணர்வு, விழிப்புணர்வு, தியானம், இதயத்தின் குரல், நம்பிக்கை, படைப்பாற்றல், சமநிலை, இவை அனைத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த அனைத்தையும் ஒரு பெரிய பார்வையில் பார்க்கச் சொல்லுகிறது இந்த தலைப்பு. அதுதான் ஆன்மீக எழுச்சி, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ட்ரூத். ஆன்மீகம் என்று சொன்னவுடன் பலரின் மனதில் ஒரு குறிப்பிட்ட கற்பனை தோன்றுகிறது. கோவிலுக்குச் செல்வது, பிரார்த்தனை செய்வது, மாலை அணிவது, மதச் சடங்குகளில் ஈடுபடுவது, இதைத்தான் ஆன்மீகம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு பேசப்படும் ஆன்மீகம் அதையெல்லாம் தாண்டி மிகவும் ஆழமானது. ஆன்மீக எழுச்சி என்பது நான் உண்மையில் யார் என்பதை நேரடியாக உணர்வது. நான் என் பெயரா, என் வேலையா, என் பணமா, என் சமூக அந்தஸ்தா, அல்லது இவை அனைத்தையும் தாண்டி இன்னும் ஆழமான ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதா? இந்த கேள்வியில்தான் ஆன்மீக பயணம் தொடங்குகிறது. சற்று யோசித்துப் பார்ப்போம். சிறுவயதிலிருந்தே நாம் பல அடையாளங்களை சேகரித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். நீ முதல் மதிப்பெண் வாங்கும் மாணவன் ஹூ, நீ ஒரு பொறியாளர் ஹூ, நீ ஒரு மேலாளர் ஹூ, நீ ஒரு தந்தை ஹூ, நீ ஒரு தாய் ஹூ, நீ ஒரு தொழிலதிபர் ஹூ. இந்த அடையாளங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானவைதான். ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் மாறிவிடும். பள்ளி முடியும், வேலை மாறும், குழந்தைகள் வளர்ந்து விடுவார்கள், ஓய்வு பெறும் காலம் வரும், உடலும் முதுமை அடையும். அப்போது இந்த எல்லா அடையாளங்களும் மாறிய பிறகு, அப்படியானால் நான் யார் என்ற கேள்வி இயல்பாகவே எழும். இந்த கேள்விக்கு புத்தகங்கள் முழுமையான பதில் தர முடியாது. மற்றவர்களின் கருத்துகளும் போதுமானதாக இருக்காது. அதை நேரடியாக அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் இங்கே உள்ளுணர்வு மிகவும் முக்கியமாகிறது. ஏனென்றால் உள்ளுணர்வு வெளியில் இருக்கும் தகவல்களைத் தாண்டி நமக்குள் இருக்கும் விழிப்புணர்விடம் நம்மை அழைத்துச் செல்கிறது. ஒரு கடலை கற்பனை செய்து பாருங்கள். அதன் மேற்பரப்பில் அலைகள் தொடர்ந்து எழுகின்றன. சில நேரங்களில் பெரிய அலைகள், சில நேரங்களில் சிறிய அலைகள், புயல், அமைதி, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் கடலின் ஆழம் மாறுகிறதா? இல்லை. மேற்பரப்பில்தான் மாற்றம். ஆழத்தில் அமைதி. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். எண்ணங்கள்,
அலைகளைப் போன்றவை. உணர்வுகள் அலைகளைப் போன்றவை. வெற்றி, தோல்வி, பாராட்டு, விமர்சனம், இவை அனைத்தும் மேற்பரப்பில் நடக்கும் அனுபவங்கள். ஆனால் நம் ஆழமான விழிப்புணர்வு எப்போதும் அமைதியாகவே இருக்கிறது. தியானத்தின் மூலம் அதை மெதுவாக உணர ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் விழிப்புணர்வு அதிகரித்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது என்று யாரும் சொல்லவில்லை. பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவற்றுடன் நமக்குள்ள உறவு மாறிவிடும். முன்பு பிரச்சனை வந்தால் பதற்றமடைந்தோம். இப்போது அதை அமைதியாக கவனிக்கிறோம். முன்பு விமர்சனம் வந்தால் மனமுடைந்தோம். இப்போது அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். முன்பு தோல்வி வந்தால் நம் அடையாளமே உடைந்துவிட்டதாக நினைத்தோம். இப்போது அதை ஒரு கற்றல் அனுபவமாக பார்க்கிறோம். இதுதான் உள் மாற்றம். ஆன்மீக எழுச்சி என்பது அதிசய சக்திகளைப் பெறுவது அல்ல. எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிவதும் அல்ல. மற்றவர்களின் மனதை வாசிப்பதும் அல்ல. அது மிகவும் எளிமையானது. ஆனால் மிகவும் ஆழமானது. அது என்னவென்றால் வாழ்க்கையே முழு விழிப்புணர்வுடன் வாழ ஆரம்பிப்பது. ஒரு மரத்தை முதல் முறையாக பார்ப்பது போல பார்ப்பது. மழையின் மணத்தை முழுமையாக உணர்வது. பறவைகளின் குரலை அமைதியாக கேட்பது. குழந்தைகளின் சிரிப்பை மனதார ரசிப்பது. எளிய உணவை கூட நன்றியுணர்வுடன் சாப்பிடுவது. இவை அனைத்தும் ஆன்மீக அனுபவங்களாக இருக்கலாம். ஏனென்றால் விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான சிந்தனை இருக்கும் இடத்தில் வாழ்க்கை நம் கைகளிலிருந்து நழுவிப் போய்விடும். இன்னொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம். நீங்கள் கடற்கரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். பொதுவாக என்ன செய்கிறோம்? கைபேசியை எடுக்கிறோம். புகைப்படம் எடுக்கிறோம். சமூக வலைத்தளத்தில் பகிர்கிறோம். யார் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் கைபேசியை அருகில் வைத்துவிட்டு கடலலைகளின் சத்தத்தை மட்டும் கேளுங்கள். காற்றை உணருங்கள். வானத்தை அமைதியாக பாருங்கள். சிறிது நேரம் கழித்து உங்கள் மனதில் ஒரு இலகுத்தன்மை பிறக்கும். அதை வார்த்தைகளால் விளக்குவது கடினம். ஆனால் அதை அனுபவிக்க முடியும். இதுதான் விழிப்புணர்வு. இதுதான் உள்ளுணர்வு. இன்னும் ஆழமான நிலைக்கு அழைத்துச் செல்லும் கதவு. ஆன்மீக எழுச்சி என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓடுவது அல்ல. குடும்பத்தை விட்டு விலகச் சொல்வதுமல்ல. வேலையை விட்டுவிடச் சொல்வதுமல்ல. பணத்தை வெறுக்கச் சொல்வதுமல்ல. இவை அனைத்தையும் பயன்படுத்துங்கள். ஆனால் இவற்றையே உங்கள் அடையாளமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். பணம் இருக்கட்டும். ஆனால் மன அமைதியும் இருக்கட்டும். வெற்றி இருக்கட்டும். ஆனால் எளிமையும் இருக்கட்டும். அறிவு இருக்கட்டும். ஆனால் பணிவும் இருக்கட்டும். இதுதான் சமநிலையான ஆன்மீக வாழ்க்கை. ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அதன் மீது தூசி படிந்திருந்தால் பிரதிபலிப்பு மங்கிவிடும். அந்த தூசியை துடைத்தால் பிரதிபலிப்பு தெளிவாகும். நாம் புதிய கண்ணாடியை உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்ததை வெளிப்படுத்தினோம். அதேபோல நம் விழிப்புணர்வும் அப்படித்தான். பயம், அகங்காரம், ஒப்பீடு, மனக்கட்டுப்பாடுகள், அளவுக்கு அதிகமான சிந்தனை, இந்த தூசிகள் மெதுவாக விலக ஆரம்பித்தால் நம் உண்மையான இயல்பு தானாகவே வெளிப்படும். அதற்குப் பெயர்தான் ஆன்மீக எழுச்சியூ. அது
ஒரே நாளில் நடக்கும் சம்பவம் அல்ல. அது மெதுவாக நடைபெறும் ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் சிறிது விழிப்புணர்வு, சிறிது அமைதி, சிறிது நேர்மை, சிறிது நிகழ்கால வாழ்வு. இவை வளர வளர வாழ்க்கையே ஒரு தியானமாக மாற ஆரம்பிக்கும். நடப்பது தியானம், உண்பது தியானம், வேலை செய்வது தியானம், பேசுவது தியானம், கேட்பது தியானம். ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு இருக்கும். அப்போது உள்ளுணர்வு என்பது தனியாக கிடைக்கும் ஒரு அனுபவமாக இருக்காது. அது நம் வாழ்க்கையை வாழும் இயல்பான முறையாகவே மாறிவிடும். இந்த முழு ஆடியோ புக்கில் நாம் பார்த்த முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்பது ஏதோ ஒரு மர்மமான சக்தி அல்ல. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்கனவே இருக்கும் அமைதியான அறிவு. தர்க்கம், லாஜிக் நமக்கு பாதையை விளக்குகிறது. உள்ளுணர்வு இன்ட்யூஷன் நமக்கு சரியான திசையை காட்டுகிறது. விழிப்புணர்வு அவேர்னஸ் அந்த திசையை தெளிவாக உணர உதவுகிறது. தியானம் மெடிடேஷன் மனதில் இருக்கும் சத்தத்தை குறைக்கிறது. இதயம் ஹார்ட் நம் உண்மையான மதிப்புகளையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் மீண்டும் நினைவூட்டுகிறது. நம்பிக்கை ட்ரஸ்ட் வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி நம்முடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அன்பு லவ் நம் உறவுகளை இன்னும் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தால்தான் ஆன்மீக எழுச்சி ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் என்பது எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு இலக்காக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் முழு விழிப்புணர்வுடன் உண்மையான மனதுடன் பயம் குறைந்து அமைதி அதிகரித்து அன்பு பெருகி தெளிவு மலரும் வாழ்க்கையாக மாறுகிறது. அதுவே உள்ளுணர்வு விழிப்புணர்வுடன் வாழ்வதன் உண்மையான அர்த்தம். அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் இன்ட்யூஷன் நோயிங் பியாண்ட் லாஜிக் என்ற புத்தகத்தின் முழு சாரத்தையும் விரிவாக பார்த்தோம். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதேபோன்ற தரமான தமிழ் ஆடியோ புக் சுருக்கங்களுக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகங்களின் ஆழமான விளக்கங்களுக்கும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் கருத்துகளையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்துடன் ஒரு புதிய பயணத்தில் உங்களைச் சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.